ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இடரிடும் கடை நாள் அரும் துணையாய் வந்து நிற்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயன் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டு வருவதில் இன்று நாம் பகிரவிருக்கும் திருவாக்கியம் கோடாயுதக்கூர் யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 126, பக்கம் 131. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, எம்மை தரிசிக்கும் போதெல்லாம் உன் வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை உரக்க சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அது உன் உயிரை பற்றுகிற பாவமாக நாளடைவில் விளைந்துவிடும். நிஜமா முட்டிக்கை கிட்ட வேண்டும் என்றால் உளம் கலங்கி கண்ணீர் கதகதவென்று கொட்ட உன் வாயில் மந்திரம் வெளியாக வேண்டும். இந்த திருவாக்கியத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருவாக்கியத்தில் பெருமானவர்கள் நமக்கு முக்தி கிட்டுவதற்கான வழியை நமக்கு அருளி செய்கிறார்கள். முக்தி பெறுவதற்கான அந்த வழிமுறைகளை நமக்கு கற்பிக்கிறார்கள். நமக்கு முக்தி வேண்டும் என்றால் நாம என்ன செய்ய வேண்டும்? உளம் கலங்கி கண்ணீர் கதகதவென்று கொட்ட நம் வாயில் மந்திரம் வெளியாக வேண்டும். அவ்வளவுதான். ஒரு எளிமையான ஒரு வழிமுறைய நமக்கு கற்பித்து அதன் மூலமாக முக்தி நாம் பெறுவதற்கு நமக்கு வழி காண்பித்து அருளுகிறார்கள். பெருமானவர்கள் இன்னைக்கு ஒளிநாடாவுல சூக்கும தேகம்னு ஒண்ணு இருக்கே, உனக்குள்ள மகா பிரகாசமாகிய ஒரு முக்தி தேகம், அதை நீ இப்பயே பெறணுமே. அதை பெறுவதற்காகத்தான் இறைவன் உனக்கு அந்த 6வது அறிவை கொடுத்திருக்கிறாங்க. அதை வச்சு நீ அந்த தேகத்தை பெறவில்லை என்றால் அதுக்கப்புறம் நரகமே கதி. ஒரு சம்பளத்தை முதலையே வாங்கிட்டு அதுக்கு உண்டான வேலை செய்யலைன்னா கேள்வி வருமா வராதா? சம்பளத்தை முதலே கொடுத்துட்டாங்க இறைவன். எந்த ஒரு உயிரினங்களுக்கும் கொடுக்காத ஒரு பெரிய சம்பளம் 6வது அறிவு என்ன பெற்ற ஒரு பெரிய மாணிக்கம், அது இந்த மனிதனுக்கு கொடுக்க பெற்று விட்டது. அதை வைத்து அதுக்குண்டான வேலையை செய்யலைன்னா அப்போ கேள்வி வருமே. அதனாலதான் இப்ப எல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் உன் மேல நம்பிக்கை இல்லாம சம்பளத்தை முதல்ல கொடுத்தா இவன் வேலை செய்ய டிமிக்கி கொடுத்துருவான் அப்படின்னு தான் வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பெருமானவங்க இன்னைக்கு நமக்கு எளிமையான உதாரணங்களை எல்லாம் காட்டி எப்படியெல்லாம் நம்மளை அந்த மெய்ப்பாதைக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறத பெருமானவங்க இன்னைக்கு அருளி செய்தாங்க. அப்போ இது இந்த போலிகள் கையில எல்லாம் இருக்காது. இது ஒரு பெரிய பிரம்ம வித்தை செயல். இந்த முக்தி பெறுவது என்பது ஒரு பெரிய பிரம்ம வித்தை செயல். அதை எளிமையாக நமக்கு கற்பிக்கிறாங்க. இதை நீ போலிகள் கையில போய் மாட்டினா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அப்பதான் உனக்கு ஞானம் வரும், பெண்டு பிள்ளைய விட்டுட்டு வா, பணம் காசு எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்லாம் நமக்கு சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் உன்னுடைய மடியில தான் இருக்கும். அவனுக்கு முக்தி உன் மடியில இருக்கும். அவன் எப்படி நமக்கு முக்தி தருவான்? அப்போ அந்த முக்தி தருகின்ற அந்த பிரம்ம வித்தை செயல், அதுக்கு பெருமானவர்கள் நமக்கு காட்டுகிற ஒரு வழியாக இந்த திருவாக்கியம் நமக்கு தரப்பெற்று இருக்கிறது. ஒரு மந்திரத்தை நீ உரக்க சொல்லணும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, உளம் கலங்கி கண்ணீர் கதகதவென்று கொட்ட அதை நீ உன் வாயால உரக்க சொல்லணும். அதுதான் நீ முக்தி பெறுவதற்குண்டான வழி என்று பெருமானவங்க நமக்கு அருளி செய்றாங்க. அது எப்பெல்லாம் சொல்லணும்? அவர்களை தரிசிக்கும் போதெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று பெருமானவங்க அருளி செய்றாங்க. எம்மை தரிசிக்கும் போதெல்லாம் உன் வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை உரக்க சொல்ல வேண்டும். நம்ம எப்பெல்லாம் உங்களை தரிசிக்கிறோம்? சும்மா இப்படி பெருமானவங்க அருளி செய்வாங்க, இப்படி எட்டி பார்த்தாவா தெரியும் அவங்க பெரியவங்க அப்படின்னு எப்ப நமக்கு தெரியும்? தொடர்ந்து இருந்து நோக்குங்கால் அவர் பெருமை தொல் புவியும் வானும் கொள்ளா என்று அருளி செய்தது போல அதை தொடர்ந்து
அவங்களுடைய திருவாக்கியம் நம்மளுடைய செவிக்குள்ள இறங்கும் போதுதான் பெரியாரை பெரியார் என்று நாம தெரிந்து கொள்ள முடியும், தரிசிக்க முடியும். அப்படி தரிசிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க தர்ற அந்த மந்திரங்கள் எல்லாமே நம்முடைய உள்ளத்துக்குள்ள இறங்கி அது நம்மளை அறியாமையே நம்ம வாயில அது உறக்க வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காகத்தான் பெருமானவர்கள் நமக்கு நிறைய மந்திரங்களை எல்லாம் அருளி தந்திருக்கிறாங்க. மூல மந்திரம், பாவ விமோசன திருமந்திரம், சங்கல்ப மந்திரம், அப்படியெல்லாம் நமக்கு பெருமானவர்கள் நமக்கு நிறைய மந்திரங்களை அருளி அதெல்லாம் நீ உறக்க சொல்லி நீ அந்த முத்தியை பெற வேண்டும் அப்படின்னு நமக்கு அருளி தர்றாங்க. இப்போ மந்திரம்னா என்ன? தொல்காப்பியம்ங்கிற இலக்கண நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஏற்பட்ட அந்த இலக்கண நூல்ல மந்திரம்னா என்ன அப்படின்னு தொல்காப்பியர் மந்திரத்துக்கு ஒரு இலக்கணம் வகுத்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளர்ந்த நிறைமொழி மந்திரம். மறைமொழி மாந்தருடைய ஆணையிற் கிளர்ந்த நிறைமொழி எல்லாமே மந்திரம். இந்த மந்திரம் மட்டும் இல்ல, நம்ம பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்திருக்கிற இந்த மூல மந்திரம், பாவ விமோசன திருமந்திரம், சங்கல்பம், இது மட்டும் இல்ல, அவங்க திருவாயினிடத்திலிருந்து வெளியாகிற அவர்கள் ஆணையில் கிளர்ந்த நிறைமொழி எல்லாமே நமக்கு மந்திரங்கள் தான். அவர்களுடைய திருவாயுரை யாவுமே நமக்கு மந்திரங்களே. இந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன வல்லமுடையது என்று நாம பார்க்க போனால், மந்திரம் என்பது தலையெழுத்தை மாற்ற வல்லது என்று அருணகிரிநாதர் அவர்கள் அருளி செய்கிறார்கள். நம்ம தலையில என்ன எழுதியிருக்கு? நாம பிறக்கும் போதே பிறவிப்பிணி அப்படிங்கிற ஒரு தலை எழுத்து நம்ம தலையில, இறுதியில இவன் சவமாத்தான் போகணும் அப்படின்னு ஒரு பிறவிப்பிணிங்கிற ஒரு எழுத்து நம்ம தலையில எழுதப்பட்டு இருக்கிறது. இவன் இறுதியில சவமாகத்தான் போகணும், இறுதியில் இவனை சவமாக்க பிறவிப்பிணி என்ற யமன் அந்த பிறந்த நேரம் முதல் இவன் தலையில் காத்து கொண்டிருக்கிறானே, அதுதானே நம்ம தலையெழுத்தாக இருக்கிறது. இந்த எழுத்து மாற்ற பெற வேண்டும். இந்த எழுத்து மந்திரம் ஓத ஓத அந்த எழுத்தானது அழிக்கப்பட்டு விடுகிறது என்று அருணகிரிநாதர் அவர்கள், முருகன் கால்பட்டு அழிந்தது அயன் கை எழுத்து. முருகனுடைய கால் பட்டு தான் அந்த எழுத்தை அழிக்க முடியும். கால் அப்படின்னா உங்களுடைய அந்த திருப்பாதம், பாதம் தான் பரமன் சிங்க நாதம் தான். அவர்களுடைய அந்த சிங்க நாதமானது பட்டு 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 அந்த மந்திரங்கள் உள்ள போய் தான் அந்த தலையெழுத்தை அழிக்க முடியும். அப்படி இந்த இவன் தலையில் எழுதிய அந்த அயன் எழுத்து, அந்த விதி எழுத்து, அதையே மாற்ற வல்லதாக இருக்கிறது இந்த மந்திரம். மந்திரம் என்பது 3 பலன் தரக்கூடியது அப்படின்னு சைவ சித்தாந்த நூல்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. மந்திரத்தின் பலன் துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி, மோட்சம். துக்கத்தை நிவர்த்தி செய்யும், சுகத்தை பிராப்தி, சுகம் பெற செய்யும், மோட்சத்தை அருளும். இப்போ மனிதனால கொடுக்க முடியாத ஒரு நன்மை எல்லாம் பயக்கக்கூடியது மந்திரமாக இருக்கிறது. இந்த மனிதனால ஒரு பாம்பு கடிக்கு கூட நிவர்த்தி செய்ய முடியும், ஆனா யமன் கடிக்கு நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அந்த யமன் கடியாகிய அந்த பெரிய துக்கத்தை, அதுதான் துக்கம். இந்த உலகத்துல வர்ற துக்கம் எல்லாம் நம்ம அதெல்லாம் கொசுக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானவர்கள், அதெல்லாம் துக்கம் இல்லை. அப்போ அந்த யமனை சந்திக்கிறோமே, அந்த பிறவி பிணிங்கிற ஒரு பெரிய நோய் இருக்கே, அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்து, அந்த துக்கம் நிவர்த்தி செய்தாலே அது சுகமாக மாறிவிடும். துன்ப சம்ஹாரமே இன்பம். அப்ப அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்து சுக பிராப்தி தந்து மோட்சம் தரவல்லது இந்த மந்திரம். மந்திரம் என்பது நம்முடைய எண்ணத்தை இறைவனிடம் தெரிவிக்கின்ற ஒரு சாதனமாக இருக்கிறது. நாம இறைவனோட பேசுகிறதுக்கு ஒரு சாதனமாக இருக்கிறது. நம்ம யாரு கூடயும் பேசுறதுக்கு ஒரு செல்ல வச்சு நம்ம எங்க இருந்தாலும் பேசுறோம். அது போல இந்த மந்திரம் மூலமாக நம்ம இறைவனுடன் பேசுறோம். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நமக்கு என்ன வேண்டுமோ, அந்த வேண்டுதலை இறைவனிடம் பதிப்பிப்பதற்கு உண்டான ஒரு சாதனமாக இந்த மந்திரம் இருக்கிறது. அப்ப நமக்கு என்ன வேண்டும்?
நம்ம என்ன கேட்கணும்? அப்படி இறைவனோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன கேட்க வேண்டும்? முத்தி தான் நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அந்த முத்தி என்றால் என்ன? இந்த உடம்பாகிய கூட்டுக்குள், சிறைக்குள் மீண்டும் சிக்கி விடாதபடி விடுதலை பெறுவதே முத்தி. அதுதான் சாவாவரம். இந்த சாவாவரத்துக்காகவே நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு சாகாக்கலை கிரந்தம் அப்படின்னு நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. இந்த சாகாவரம் அதுதான் முத்தி. அதுதான் இப்ப இன்னைக்கு பெருமானவங்க அருளி செஞ்ச மாதிரி இந்த சாவாவரமாகிய முத்தி போலிகள் கையில இல்ல. அத நம்முடைய பெருமானவர்கள் அப்படி சுருக்கி நமக்கு அந்த செயலை கொடுக்குறாங்க. இந்த மந்திரத்தில எல்லாம் அந்த பெரிய முத்தி செயலை, பிரம்ம வித்தை செயலை சுருக்கி அடக்கி வச்சிருக்காங்க. நம்ம அந்த மந்திரத்தை ஓதும் போதெல்லாம் நமக்கு அந்த செயல் கைவரவாகிறது. அதுதான் பெருமானவர்கள் அந்த சாகாக்கலை கிரந்தத்துல அந்த முன்னுரையாக நமக்கு இதை படிப்பவர்களுக்கு வேண்டிய கைமுதலாவது, இதுகாலம் இத்தேவ பூமியில் செயலில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் சாகாக்கலை என்னும் பிரம்ம வித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது அளவில் சிறியதாயிருக்குதென்று நினையாமல் மகா நிகரற்ற முழு செயலை உடையதென்று நிறுத்து நன்றாய் கவனித்து படிப்பார்களாக. அந்த பெருமானவர்கள் நமக்கு அள்ளி தந்துற அந்த ஒவ்வொரு மறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த நிறைமொழி யாவுமே மந்திரம். அவங்க கொடுத்த எல்லாமே மந்திரம். அந்த மந்திரத்தை நாம எப்படி ஓதணும்? அது நிகரற்ற முழு செயலை உடையது. மற்ற செயலெல்லாம் ஒரு செயல் இல்லை. இதுதான் ஒரு பிரம்மவித்தை செயலாக இருக்கிறது. இந்த பிரம்ம வித்தை செயலை நம்ம படிக்கிறதுனாலயே, நம்ம ஓதுறதுனாலேயே, உறக்க சொல்றதுனாலே நமக்கு அது கிடைக்குதுன்னா அதை நாம எப்படி படிக்கணும்? அது மகா நிகரற்ற செயலை உடையதென்று நிறுத்து நன்றாய் கவனித்து அதை நாம படிக்கணும். அந்த மந்திரத்தை நாம எப்படியெல்லாம் ஓதணும், அந்த மந்திரத்தை நமக்கு அருளி தந்து அந்த மந்திரத்தை நாம எப்படி ஓதணுங்கிறதையும் நமக்கு பெருமானவர்கள் நமக்கு கற்பித்து தர்றாங்க. அப்போ இந்த மந்திரங்கள் தான் நமக்கு சாகா கலையை, அந்த சாவா வரத்தை பரிசாக அளிக்கின்றது. இனி பிறவி இல்லை என்பதே முத்தி. இதை இறைவனிடம் வேண்டி கேட்கவே தெய்வம் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய செயலை சுருக்கி மூல மந்திரமாக நமக்கு பெருமானவர்கள் அருளி செய்றாங்க. எப்படி இந்த விஞ்ஞானம் ஒரு பெரிய காரியத்தை எல்லாம் எளிமையாக்கி தரும். நம்ம அதுக்குதான் சயின்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். எவ்வளவோ கஷ்டமான வேலையையும் நம்ம உடல் உழைப்பு அதிகமே இல்லாம, நேரமும் அதிகமா செலவழிக்காம, குறைந்த முயற்சியில் குறைந்த நேரத்தில் அதிகமான பலன் கிடைக்கணும். அதுக்குதான் நம்ம விஞ்ஞானத்துல நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஃபேன் ஓடணும்னா அப்படி லேசா சுவிட்சை தொட்டா போதும். அப்ப முந்திலாம் ஒரு பட்டன் போன் இருந்தது. அதுல கொஞ்சம் அப்படி அழுத்தினா அந்த அழுத்த கூட இருக்காது, டச் பண்ணாலே போதும்னு இப்ப டச் ஸ்கிரீன் அப்படின்றோம். ஒரு டிவி ஓடுனா எந்திரிச்சு போய் அதை அமுத்தக்கூடாது, ரிமோட் கண்ட்ரோல் வேணும். இன்னும் படுக்கும் போதே டிவி பார்த்துக்கிட்டே இருந்து டைம் செட் பண்ணி வெட்டிலாம் படுக்கிறது. நான் அமர்த்த கூட மாட்டேன், அதுவா டைம் செட் பண்ணிட்டா அதுவா ஆஃப் ஆயிடணும். இப்படி எல்லாம் விஞ்ஞானம் எப்படி எல்லா காரியங்களையும் நமக்கு எளிமையாக்கி தருதோ, நம்முடைய நேரத்தை எல்லாம் மிச்சமாக்கி தருது. அப்போ இந்த விஞ்ஞானம் வளர வளர நமக்கு நேரம் மிச்சமாகுதே, அந்த நேரத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? அதையும் வீணாக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படியே இந்த விஞ்ஞானம் எதெல்லாம் நமக்கு எளிமையாக்கி தருதோ, பெரிய செயலையும் லேச தொட்டாலே நடக்கிற மாதிரி கொண்டு வருதோ, அது போல பெருமானவர்கள் ஒரு பெரிய பிரம்ம வித்தை செயலை எளிய இந்த மந்திரங்களை நீ உச்சாடனம் பண்ணாலே போதும். அது வெறும் வாய்ச்சொல்லாக இல்லாமல் அந்த மந்திரங்களை நீ இறைவனிடம் மன்றாடி அதை கேட்கணும். நம்ம இறைவனோட பேசுகிற ஒரு வார்த்தைனா அது எப்படி இருக்கணும்? உள்ளூர உணர்ந்து அதை நாம பேசணும். வெறும் வாய்ச்சொல்லாக இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் பெருமானவர்கள் நமக்கு அந்த எளிய மந்திரங்களாக ஆக்கி நாம செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய அந்த மன்னிப்பு நாம பெறுவதற்காக பாவ விமோசனம் திருமந்திரம், நாம முக்தி பெறுவதற்காக மூல மந்திரம், நாம மட்டும் பெறுவதோடு நிக்காம இன்னும் இந்த உலக மக்கள் எல்லோரும் அந்த பலனை பெற வேண்டும் என்பதற்காக சங்கல்ப மந்திரம், இப்படியெல்லாம் நம்ம பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்து அதை நாம எப்படி சொல்லணும்?
வெறும் வாய் வார்த்தையாக இது இருக்கக்கூடாது. ஏன்னா அது அளக்கிற ஒரு பெரிய செயல், அது பேருதவி. இனி பிறவி இல்லை என்று செய்கின்ற ஒரு பேருதவி. அந்த உதவியை எண்ணி எண்ணி உளம் கலங்கி கண்ணீர் கதகதவென்று கொட்ட வாயிலிருந்து அந்த மந்திரங்கள் வெளியாக வேண்டும் என்று நமக்கு பெருமான் அவங்க அருளி செய்றாங்க. இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அபிராமி பட்டர் அப்படிங்கிற ஒரு ஞானி அவங்க நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் சொல்ல வேண்டும். நிற்கும் போதும் சொல்லு, இருந்தும் உட்காரும் போதும் சொல்லு, கிடந்தும் படுக்கும் போதும் சொல்லு, நடந்தும் நடக்கும் போதும் சொல்லு. எப்பயுமே நம்ம வாய் இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும். அதுதான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு சொல்லுவாங்க, எப்போதும் எது செய்கிலும் எம்மையே நினை. எப்பயுமே என்ன வேணாலும் செய், ஆனா நினைவெல்லாம் அவங்க பால் அவர்கள் மேலே நமக்கு இருக்கணும். இந்த மந்திரத்தை நம்முடைய உதடுகள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாம உள்ளத்தில் இருந்து அது வர வேண்டும். ஒரு நல்லது பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும், ஒரு கெட்டது பல கெட்டதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட நிறைய கெட்டது இருக்கு, இது பல கெட்டதை கொண்டு வந்து சேர்க்க கூடாது அப்படின்னா நம்ம இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல இந்த கெட்டதெல்லாம் நன்மையாக மாறும். தேவார பாடல், ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுற ஐந்தெழுத்தை நினையாய். இப்படித்தான் இருக்கிறோம் நாம. அப்படி இருக்கிற இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல அது நமக்கு உபதேசமாக உள்ளுக்குள் இறங்கி இந்த கெட்டவை எல்லாம் மாறி ஆசை அறுபட்டு பாசம் விடுபட்டு அந்த சிவபூஜையை நம்மை செய்ய வைத்து நேசமுற அந்த ஐந்தெழுத்தை நம்மை நினைக்க செய்கிற உபதேசமாக இருக்கிறது பெருமான் அவர்கள் நமக்கு தந்தருளியுள்ள இந்த மந்திரங்கள். வடமொழியில ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, மனனம் திராணம் இதி மந்திரம். மந்திரம் என்பது மனனம் செய்யக்கூடியது. நீ மனனம் செஞ்சால்தான் திராணம் என்றால் உன்னை காப்பது. மனனம் திராணம் இதி மந்திரம். மந்திரத்தை நீ மனனம் செய்ய வேண்டும். இப்ப மனனம் செய்யறதுன்னா பாராயணம் செய்யறது அப்படின்னா ஒரு தடவை வார்த்தா மனனம் ஆகாது. திரும்ப 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 சொல்லும் போதுதான் அது மனனம் ஆகும். அப்போ அப்படி திரும்ப 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 நாம மனனம் செய்து அந்த மந்திரத்தை சொல்லும் போதுதான் அது நம்முடைய உள்ளத்துக்குள்ள பதித்து வைக்கப்படும். அப்பதான் நமக்கு அந்த வார்த்தைகளுடைய மகிமை தெரிந்து அந்த உள்ளம் உருகி அது நமக்கு வார்த்தைகளாக சொற்களாக அது எப்படி வெளிவரணும், இந்த காது கேட்கும்படியாக அந்த மந்திரங்கள் வெளியே வர வேண்டும். அது சுருதியாக வெளியே வர்றதுக்கு பேர் தான் சுருதி அப்படின்னு சொல்லுவாங்க. சுருதி விஷய குணாகா அப்படின்னு ஒரு படமொழி சொல்லுவாங்க. அது சுருதியாக வெளியே வரும்போதுதான் அது உனக்கு குணத்தை நன்மையை தரும். அப்போ இந்த மந்திரங்கள் உள்ளத்துல பதிந்து அது சப்தமாக உறக்க சொல்ல வேண்டும். நம்முடைய காது கேட்கும்படி அது சொல்ல வேண்டும். அப்பதான் அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். மந்திரம் என்பது நாம இறைவனோடு பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. இறைவனுடைய நம்பர் அது. நம்ம எத்தனையோ பேரோட நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்போம். அது போல இந்த மந்திரங்கள் எல்லாம் நாம இறைவனோட பேசக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு தான் நம்ம அடிக்கடி நாம பேசிக்கிட்டே இருக்கோம். குருவின் நாமமே மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனாலதான் நம்ம மூல மந்திரம் சொல்லும் போது பெருமான் அவர்களுடைய அந்த நாமத்தை சொல்றோம். ஆளை ஆண்டவர்களே அப்படின்னு அவங்களுடைய அந்த நாமத்தை நாம அருளி செய்யறோம், நாம சொல்றோம். அப்போ இந்த மந்திரத்துக்கு ஒலியை விட உணர்வுதான் அதிக அந்த மந்திரத்துக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த மந்திரத்தை நாம உணர்வு பூர்வமாக சொல்லணும். அதான் மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும். சும்மா வாய் வார்த்தையாக அது சொல்லக்கூடாது, அதை உணர்ந்து சொல்லணும். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மந்திரம்.
உணர்வோட மதிக்கும், உணர்வோட அதை மாணிக்கமாக மதிக்கணும். அந்த மாணிக்கத்தோட எடைய யாரால எடை போட முடியும்? ஒரு ரத்தின வியாபாரிக்கு தான் அந்த மாணிக்கத்தினுடைய மதிப்பு தெரியும். பெருமான் அவங்க அருள் செய்வாங்க, ஒரு பெரிய மாணிக்கத்தை நான் வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், நீ ஒரு கருவாட்டு வியாபாரியா இருந்துகிட்டு என்ன அந்த கருவாட்டு நாக்கத்தை காணமேன்னு கேக்குற அப்படின்னு அருளி செய்வாங்க. அது போல அந்த பெரிய மந்திரம், அந்த மந்திரமானது ஒரு பெரிய மாணிக்கமாக இருக்கிறது, நம்முடைய அறிவுக்கு பிரகாசம் சேர்க்கின்றதாக இருக்கிறது. இந்த மந்திரம் மிகப்பெரிய பேராற்றல் கொண்ட ஒரு ஒலி. நாம மந்திரத்துல லேசாக நினைக்க கூடாது. அதுக்குள்ள பெருமானவர்கள் அந்த பிரம்ம வித்தையை, அந்த பிரம்ம வித்தை செயலை சுருக்கி நமக்கு அருளி தந்திருக்கிறாங்க. அது பேராற்றல் கொண்ட ஒலியாக இருக்கிறது. அந்த ஒலியோட நம்முடைய பக்தி உணர்வு அதுவும் இணைகின்ற போதுதான் அந்த மந்திரமானது இவனுக்கு உதவுகின்ற ஆற்றலாக மாறும். வெறும் ஒலியாக நீ சொல்லக்கூடாது, வெறும் வார்த்தையாக நுனி நாக்கு கொண்டு சொல்லக்கூடாது. அது உள்ளத்துல உணர்ந்து அதை சொல்லும் போதுதான் அது உனக்கு பேராற்றலாகி அந்த முக்தியை நல்கும். அதனாலதான் பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல சொல்றாங்க நமக்கு, நீ அதை உன் வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை உறக்க சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அது உன் உயிரை பற்றுகிற பாவமாக நாளடைவில் விளைந்து விடும். அது பாவமாக மாறாம நமக்கு அது பலன் தரக்கூடியதாக நம்ம உணர்வோடு கலந்து அதை சொல்லணும். அது சர்வ மூல மந்திர நிரூபிகர் அவர்களே என்று அவர்களையே உள்ளத்தில், நினைவில், சிந்தையில் அமர்த்தி நாம மந்திரம் சொல்ல வேண்டும். அதுதான் பெருமான் அவர்கள் நமக்கு வெறும் வாய் வார்த்தையாக நீ வணக்கம் பண்ணினா அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நமக்கு அந்த மெய் வணக்கம் பற்றிய எச்சரிப்பு அதுல பெருமான் அவர்கள் நமக்கு அருளித்து செய்வாங்க. நீ வெறும் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது, மந்திரங்களை உள்ளத்தால உணர்ந்து அதை சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு அந்த மெய் வணக்கம் பற்றிய எச்சரிப்புல, உனக்கு முதல் விதியான அந்த மூல மந்திர நிரூபகரை உன்னுள் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளாமல் நீ வணங்கும் வணக்கம் நபுசை சைத்தானியாவை தவிர வேறு எது வணக்கமாக இருக்க முடியும்? அப்போ அது அவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுதான் இந்த மந்திரத்தோட பலன். பெரியாரை பெரியாரென்று எனையோங்கி பேச வைத்த பிறவா பேரே இப்படின்னு லேசா எட்டி பார்த்தாலா தெரியும். 30 வருஷம் கூட இருந்தானே அர்ஜுனன், பகவான் கண்ணபெருமான் இவங்கதான் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டானா? இல்ல. அப்போ அது போல தொடர்ந்து அவங்க கூட இருக்கும்போது அவங்கதான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறது. மூல மந்திர நிரூபகரை திட்டவட்டமாக தெரிந்து வணங்குற வணக்கமாக இருக்கணும். மந்திரமானது ஆவர்த்தியாக இருக்க வேண்டும். மந்திர ஆவர்த்தி தான் பலம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவர்த்தினா திரும்ப 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 சொல்றது, மீண்டும் 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 சுழற்சி. ஆவர்த்தினா சுழற்சி. ஒரு முறை சொல்வது எப்படி அப்படின்னா, அது மீண்டும் மீண்டும் நிறைய முறை சொல்லும் போதுதான் அது நமக்கு பலன் தரும். தாகம் தீரணும் அப்படின்னா ஒருத்தன் தாகத்தோட வர்றாங்க, சரி இந்தாங்க தண்ணி வேணுமான்னு ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து ஒரு நாக்குல வச்சா தாகம் தீர்ந்துருமா? தீராது. ஒரு செம்பு தண்ணியை கொடுத்தாதான் தாகம் தீரும். அது போல நாம ஒரு தடவை இன்னைக்கு மந்திரம் சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை திரும்ப 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 திரும்ப, எப்படி ஒரு செம்பு தண்ணியை குடிச்சாதான் தாகம் தீருமோ, ஒரு சொட்டு தண்ணியால தீராதோ, அது போல இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப உணர்வு பூர்வமாக நம்ம சொல்லணும்னு தான் பெருமானவர்கள் நமக்கு, நீ படுக்கும் போதும் எந்திரிக்கும் போதும், நம்ம இப்ப பார்த்தோமே நடக்கும் போதும் கிடக்கும் போதும் எப்ப எல்லாம் இருக்கும் போதும் அத சொல்லு அப்படின்னு நமக்கு இந்த வீச நாளிகை தவம் எல்லாம் பெருமானவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. அதுதான் நமக்கு தவமாக இருக்கிறது. இந்த மந்திரம் சித்தி ஆகணும் அப்படின்னா அது நிறைய முறை சொல்ல வேண்டும். வெறும் வாயில் மட்டுமல்ல, உள்ளம் உருக அது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். வாயில் மட்டும் சொன்னா அது பிரயோஜனம் இல்லை, அது உள்ளத்திலிருந்து வரணும். வாயில மட்டும் சொன்னா அது பலன் தராதுன்னு நமக்கு பெருமானவர்கள் ஞானத்தங்களை அருளி செஞ்சிருப்பாங்க. வாயிற் சொன்ன மந்திரங்கள் வாய் செத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோ. வெறும் வாயில சொன்னா அது யமனுக்கு பதில் சொல்லாது, அது உள்ளத்துல பதிஞ்சு வரணும்.
அப்போ அது யமனுக்கு பதில் சொல்லணும்னா அது உள்ள இறங்கி இந்த உளமானது கலங்கி அது சப்தமாக கண்களில் நீருடன் கலந்து அந்த மந்திரமானது வெளியே வர வேண்டும். அப்படிலாம் பெருமான் அவர்கள் நாம முத்தி பெறுவதற்கு உண்டான மந்திரங்களை எல்லாம் நமக்கு அருளி தந்து அந்த மந்திரங்களை நாம எப்படி சொல்லணும், வெறும் வாய் சொல்லாக இல்லாமல் அதை உள்ளத்துல முதல்ல பதிச்சுக்கோ. உள்ளத்துல பதிச்சு அப்படி பதிக்கும் போதுதான் அவங்க யாருன்னு அந்த மந்திரம் நமக்கு அறிவிக்கும். அந்த மந்திரங்கள் வாயிலாக நாம அவங்களை தரிசிக்கலாம். அப்படி அவர்களை தரிசித்து அப்படி தரிசிக்கும் போதெல்லாம் கண்ணீர் மல்க. யாரை தரிசிக்கிறோம்? நம்ம சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படைத்த ஈசன் நம்ம முன்னால வந்து பேசுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி நிக்கணும்? உள்ளம் உருகி உளம் கலங்கி எப்படி நிக்கணும்? ஒரு பெரிய பிரம்ம வித்தை செயல் நமக்கு அருளி தர்றாங்க அப்படின்னா அதை நாம எப்படி பெறணும்? அதைத்தான் கண்ணீர் மல்க உறக்க மந்திரம் சொல்லி அவர்கள் அந்த மந்திரத்தின் மூலமாக அவர்களுடைய அந்த இரக்கத்தை, நீ இப்படி கண்ணீர் வரலைன்னா கூட நடிக்கவாது செய்யும் பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. அப்படி நடிச்சாவது அவர்களுடைய அந்த இரக்கத்தை பெற்று நம்மளுடைய அந்த நடிப்புக்கும் அவர்கள் இறங்கி அவர்கள் பரிசாக தருகின்ற அந்த முத்தியை பெறுவதற்குண்டான வழியைத்தான் பெருமானவர்கள் நமக்கு இந்த திருவாக்கியத்துல அருளி தர்றாங்க. அப்போ இப்படியாக நமக்கு பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள இந்த மந்திரங்களை எல்லாம் அவங்க அருளி தந்துள்ள அந்த மந்திரம் மட்டும் இல்ல, எப்படி தொல்காப்பியர் அருளி சொன்னது போல மந்திரம் என்பது மறைமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த நிறைமொழி யாவுமே மந்திரம். அவங்களுடைய திருவாக்கு எல்லாமே மந்திரம். அந்த திருவாக்குகளை நம்ம உள்ளத்துல பதிச்சு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சொல்லும் அந்த யமனுடைய வாதனை பஞ்சு பஞ்சாக போக செய்கிறது எனில் அது எவ்வளவு வல்லமை பொருந்திய வார்த்தையாக இருக்க வேண்டும். அந்த யமனுடைய ஆக்கினை பித்தர்கள் ஞானம் எல்லாம் யமனாக்கினை முன் பொடி பொடியாக போயிடும். இந்த ஞானம் தான், இந்த மெய்ஞானம் தான் நமக்கு அந்த யமன் முன்னால செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான ஞானத்தை நமக்கு அருளி அப்படியான மந்திர கலை உபதேசங்களை பெருமான் அவர்கள் அவங்க தர்ற அந்த மந்திரங்கள் தான் நமக்கு உபதேசங்கள். அந்த மந்திரக்கலை உபதேசம் பிறந்த தலம் எங்கே? பெருமான் அவர்களுடைய திருவாய் நடத்தில் இருந்துதான் இந்த மந்திரக்கலை மறைமொழி ஆணையாக நிறைமொழியாக நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம உள்ளத்துல பதிச்சு அந்த உள்ளத்துல போய் பதிஞ்சு அது கலங்கி அப்படியே மெல்ல வாயுனிடமாக அது உறக்க சப்தமாக வெளியே வரணும். அப்படி வர்றதுனால அவர்களுடைய இரக்கத்தை பெற்று அந்த பெரிய பிரம்மவித்தை செயலாகிய அந்த முத்தி செயலை நாம் பெற முடியும். இப்படியாக பெருமானவர்கள் நமக்கு அந்த அரிய பிரம்ம வித்தை செயலை நாம எப்படி பெறுவது என்பதற்குண்டான ஒரு உபாயமாக இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அருளி தருகிறார்கள். எப்படி பெறணும் அந்த பெரிய பிரம்ம வித்தை செயலாகிய முத்தி செயலை? அவர்களுடைய அந்த திருவாக்குகளே மந்திரங்கள் என்று அந்த மந்திரங்களை நம் உள்ளத்தில் இறக்கி அதை நாம தினமும் கண்ணீர் மல்க அதை நம்முடைய வாயினிடமாக உறக்க சப்தமாக அதை சொல்லி அவர்களை தரிசிக்கும் போதெல்லாம் அந்த மந்திரத்தை நாம தினமும் தரிசிச்சுக்கிட்டே இருக்கோம். அவங்களுடைய திருவாக்கு மூலமாக அவர்களை தரிசிச்சுக்கிட்டே இருக்கோம். அது எப்பயுமே நிற்கும் போதும் கிடக்கும் போதும் இருக்கும் போதும் நடக்கும் போதும் எப்போதும் அந்த மந்திரங்களை உள்ளம் உருகி உளம் கலங்கி கண்ணீர் கதகதவென்று கொட்டி அந்த மந்திரங்களை, ஏன்னா அது செய்யற செயல் அப்படி அரிய ஒரு பிரம்மவித்தை செயலாக இருக்கிறது. அந்த பெரிய செயலை பெறுவதற்குண்டான ஒரு பெரிய அரும்பெரும் செயலை எப்படி நம்ம பார்க்கணும், விஞ்ஞானம் என்பது ஒரு பெரிய வேலையெல்லாம் லேச தொடர்ந்தாலே நிறைவேற்றி தருகிறதோ அது போல பெருமானவர்கள் ஒரு பெரிய அரிய பிரம்மவித்தை செயலை இப்படியான மந்திரங்கள் மூலமாக, நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், உளம் கலங்கி கண்ணீர் மல்க நீ உறக்க உன் காது கேட்கும்படி சொன்னாலே போதும், உனக்கு அந்த அரிய பிரம்ம வித்தை செயலை உனக்கும் தர்றேன், இன்னும் உலக மக்கள் எல்லாருக்கும் தர்றதுக்கு அதுக்கும் பெருமானவர்களுடைய ஆசீர்வாதம். அப்படியெல்லாம் நமக்கு மந்திரங்களை அருளி தந்து கொண்டிருக்கின்ற பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து அந்த மந்திரங்களை நாளும் கண்ணீர் மல்க ஓதி அந்த அரிய பெரிய முத்தி செயலை பெறுவோம் என்று கூறி
என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள் உளம் கலந்த வாயில மந்திர வெளியாக வேணும். நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நினைவு இருக்கிறத மட்டும் சொல்றேன். அந்த வாயில அதாவது உளம் கலங்க கண்ணீர் கடலை வென்று கொத்த உன் வாயில் திரும்ப மந்திரம் வெளியாகணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷங்களுக்கு முன்னாடிதான் நான் நிறைய பார்த்திருக்கேன் ஆலயத்துல எல்லாம். அதாவது பிறவியர்கள்லாம் வருவாங்க, அது திருவிழாவும் சரி மத்த அவங்களுடைய புனர்ஜென்மம் தனிப்பட்ட விஷயமா வருவாங்கல்ல. வரும்போது அப்பெல்லாம் எப்படின்னாக்கா நல்லா நகார் அடிச்சு முன்னாடி நாளே அறிவிச்சிருவாங்க, என்ன நாளைக்கு திருவிழா, என்ன நடக்குது, நாளைக்கு நிகழ்வுகள், வருஷ பூர்த்தியா, இது புனர்ஜென்ம திருநாளா, அப்புறம் வேற என்ன 40ஆம் நாள், எதுனா முன்னாடியே அறிவிச்சு நகார் அடிச்சு மறுநாள் நகார் அடிச்சு எல்லாத்தையும் கூட்டி தெய்வ வாக்கியம் வச்சு இப்படியாக நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிக்கும் போது பாடலாம் படிக்கும், சோதனை படம்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒருத்தர் பால பகவதி அனந்தர் ஒருத்தர் அர்த்தம் தெரிஞ்சிருக்கான். அவர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தொண்டி ரத்தம் தொண்டி, அந்த தொண்டி அப்படியே குழும நிறைய நாள் அதை கவனிச்சிருக்கேன். நிறைய நாள் கவனிச்சிருக்கேன். அவர் கொடியேற்று வருவாரு, கொடியேற்று வரும்போது அந்த பாடெல்லாம் படிப்பாங்க. சோதனை படம் படிக்கும்போது அவர் புரிஞ்சு அழுவாரு. என்ன இவர் மட்டும் இப்படி அழுகுறாரு, ஆனா தெய்வம் அதான் வச்சிருக்காங்க, அழ சொல்லியிருக்காங்க, அழுதால என்னை பெறலாமே தெய்வம் அந்த திருவாரூர். அப்ப அந்த அவங்க ஒரு நேராத நிலையத்தை அவங்க ஏற்றி வச்சிருக்காங்க தெய்வம். அந்த எல்லையில போய் நின்னா அவங்களுக்கு அந்த அழுகையை தந்த போடுங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த கொஞ்சம் இடைவெளி காலகட்டத்துல படிப்பாங்க, உலகம் கலங்குறத வெளியே தெரியாது. ஆக இப்படி கண்ணீர் கதகதை வந்து போட்டுனா அவங்களாம் அழுவாரு, நல்லா மானமரியா இருக்காரு. ஆனா சில பேர் மத்தவங்களாம் எனக்கு அவ்வளவு பேர் தெரியல, அவங்களாம் நல்லா அழுது பார்த்திருக்கேன். அப்ப தரிசனை என்பது மறைமொழி மாந்தரை தரிசிப்பதுவே தரிசனை அப்படின்னு ஒருத்தர் பண்றாங்க. அப்ப அந்த மறைமொழி மாந்தரை தரிசிக்கிறத மட்டும்தான் தரிசனை, மற்ற யாரு திருடனை தரிசித்தேன், நோயாளி தரிசித்தேன் என்றலாமே அப்படிங்கிற பார்ப்பது தரிசனை என்றால் அப்படி கிடையாது. அப்ப தரிசனை அந்த மறைமொழி மாந்திர பாக்குறது தான் தரிசனை. அந்த மறைமொழி மாந்தருடைய தரிசனம் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னா அப்போ உணர்வு பூர்வம். ஆமா, அந்த உணர்வுல சக்கியம் நமக்கு எப்படி அது சக்கியம், அது உண்மையா நம்ம உணரும் போதுதான் அந்த மனசு சக்கியமே தவிர மத்த நேரத்துல அது சக்காது. ஏதோ வந்தோம் கதா கலாச்சாரம் நடக்குது கேட்டோம். இப்ப நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெய்வைச்சாலை நாடி வராங்க, தெரிஞ்சு வராங்க, ஏதோ தெரிஞ்சு வராங்க, சில நடைமுறைகள் தெரியுது தெரியாம இருக்கு. அப்புறம் அவங்களை கொஞ்சம் அவங்களை அறிஞ்சு அவங்க சில மக்கள் யார் ஏதாவது விசாரிச்சுலாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஒண்ணு மெய்வைச்சால கரண்ட் இல்லையா அப்படி நிறைய விஷயம் அப்படின்னா அவங்க தெரிஞ்சு வராங்க. அப்படி தெரிஞ்சு வந்தவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க அணுகி அவங்க என்ன அப்படின்னு கேட்டு பேசும்போதுதான் ஏதோ அவங்களுக்கு ஓரளவுக்கு எடுத்து சொல்லும் போது என்ன புரிய வருமே தவிர்த்து மற்றபடி என்ன இருக்கு கூரை என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன இருக்கு கூரை வெயிலாச்சும் மாட மாடியே கூட கோக்குறோம் அப்படிலாம் இருக்கும். அப்ப அவங்க கண்ணுக்கு தெய்வமே ஒத்துக்கிறாங்க, என்ன ஒரு காடு தானே, என்ன காடு, வெறும் காடு, என்ன காடு, முழு காடுங்க தான். அதை சுத்தி நம்ம இந்த மத்தைகள்லாம் வெட்டி உண்டாக்கணும் தெய்வம் ஒத்துக்கிறோம். ஆக இதெல்லாம் வளர்ந்து வந்திருக்கு இந்த நெய்வைச்சாலைன்றத நான் நினைவு கொண்டிருக்கேன். அப்பா சொன்ன அந்த விஷயத்தை வச்சு அந்த வாக்கியத்தை வச்சேன். ஆக அப்ப தன்னுடைய உணர்வுல இது யாரு என்னுடைய மக்கள் பலபல என்று கண்ணீர் அந்த திருவாக்கியத்தை செய்ய உத்தரவு பண்றாங்க. அதை கேட்டுட்டு இருக்காங்க. வானம் விறுவிறு என்று அலறிக்கொண்டே இருந்தது. அப்ப உங்களுடைய வேண்டுகோளாகிய இந்த விண்ணப்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், அறந்தாள்தெல்லாம் ஆரவாரிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா அப்ப எந்த எல்லையில இருக்கிறவங்க எப்படி நமக்காக இதை இறக்கிருக்காங்க. சர்வேஸ்வரன் ஆதி முதல் பரம், அது அந்த பரம்ன்றது தான் இந்த உலகத்துல தன்னை யாருன்னு காமிச்சிட்டு நிகழ்ச்சி ஏறி அந்த கலியினுடைய வலிமையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த கலியினுடைய வலிமையை சொல்லலாம், அது வேற ஒரு பக்கம் தனியா சொல்லலாம். அப்ப அதெல்லாம் நிகழ்ச்சி ஏறி இந்த கலியுகத்துல நின்று கோலோச்சி அந்த குடையடித்து சாய்ந்த இடங்கள்லாம் சாய்க்காம அதை பார்த்து 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 ஒண்ணும் தேவரதத்தை ஓட்டி வந்திருக்காங்களே, அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்கணும். அவங்க கிட்ட நம்ம எப்படியோ தெரிஞ்சோ தெரியாம எப்படியோ நம்ம சார்ந்துகிட்டோம். சார்ந்தவர் எல்லோரும் இதை தொடர்ந்து சார்ந்து கொண்டவர்கள் எல்லோரும் அது தனியா மகாசங்கல்ப மந்திரத்துல தெய்வம் இறக்கி வச்சிருக்காங்க. எல்லாம் தொடர்ந்து ஒரு அனைவரையும் தொடர்ந்து கொண்டு ஆட்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை அவங்க அளிச்சிருக்காங்க. அந்த செயல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் மக்களுடைய அதுக்குண்டான அந்த வித்துக்கள் எல்லாமே பெருகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அதே போல இந்த சாவாவரம் பெறது ஒண்ணுதான் இங்க இந்த எல்லையினுடைய வேலை. என்ன வேலை அப்படின்னா சாவாவரம் பெறுதல். சாவாவரம் பெறுதல்னா என்ன அப்படின்னு இதுக்கு அடுத்து வர்ற திருவாக்கியத்துல இதையும் வெளியாக்கிட்டாங்க. நம்ம
பார்த்துக்கலாம். உன்னை படைத்தது இந்திரியம். அப்படி எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் அதை தெய்வம் என் மூலமா இறக்கி வைக்கிறாங்க. உன்னை படைத்தது இந்திரியம், அது பிடுங்கப்பட்டு மரணிப்பது வந்துதான் என்னது எத்தனை திருவாக்கியம் தெரியல. பட் அதை நீங்க படிச்சிருக்கீங்க. 32வது வாக்கியம்க்கா. உன்னை படைத்தது இந்திரியம், அது வெளியாக பறிக்கப்பட்டிருந்தால் செத்தான் என்று சொல்ல அது பாருங்க. அதான் எனக்கு என்ன வாக்கியம் பிரயாணமானால் உள்ளேதான் இருக்கிறான், ஆகவே இல்லே என்றாகிறது. 132 பக்கத்துக்கு எங்க பழகுறீங்க இந்த மாதிரி வாக்கியத்தை நம்பர் சொன்னா இந்த வாக்கியம் தான் சொல்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு காது கேட்கறதுக்கு. அப்ப உன்னை படைத்தது இந்திரியம், அது பறிக்கப்பட்டு வெளியானால் அதுதான் செத்து போறது. இறந்தால் செத்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா அது வெளியாகாமல் பிரயாணமானால் உள்ளதான் இருக்கிறாங்க ஆளு. அப்ப நம்ம இப்ப பரமேஸ்வரின்னு ஒரு ஆள் பேசிட்டு இருக்கு. அந்த பரமேஸ்வரின்ற ஆளு இல்லைன்றது எப்ப தெரியும்? உள்ளவே அடங்கிருது. உள்ளவே அடங்கினாதான் அடக்கம் அமரருள் உயிக்கும் அப்படிங்கிறது. அது வெளியாயிட்டாக்கா அது எனக்குள்ள இருக்க அந்த பரமேஸ்வரி போயிட்டாங்க. அப்ப அந்த போக விடாமல் பிடித்து நம்மள வந்த எந்த எல்லையில இருந்து வந்தியோ அந்த எல்லைக்கு நம்ம பூட்டி ஏற்றி இருக்குது அல்லவா, அதுதான் சாவா வரம் பெறுதல் அப்படிங்கிறது தீவம் அந்த திருவாக்கியத்துல ரொம்ப அழகா வெளியாக்குறாங்க. அதை இப்ப எடுத்து நினைவுபடுத்துறாங்க. அக்கா உங்க பேரு என்னங்கக்கா? அமிர்தவல்லி அக்கா. அமிர்தவல்லிங்களா? நல்லது. அமிர்தம் எங்க எப்ப அமிர்தம் கிடைக்கும் உத்தரவு பண்ணிட்டாங்கன்னா அந்த திருப்பார்கடலை அப்படியே வட்டாக்கி காய்ச்சி அப்படி வர்றதாவது அமுதம். அது அமுதம் சிந்தும் தமிழாதான் இருக்கு. அதுவும் ஓகே, மிக சிறப்பு. அப்ப அதான் நமக்கு தெரியல டக்குன்னு இருக்கிறது எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு தெரியுங்களா? பார்த்தேன். ஆனா நான் இந்த வாக்கியத்தை தானே படிச்சிருக்கோம். ஆனா இந்த வாக்கியம் அந்த அளவுக்கு நான் பழகல. ஆனா எல்லா வாக்கியமும் சொல்ல தெரியும். என்ன வாக்கியத்துல எந்த இடத்துல எது இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுல இருக்கு. சரி, பரவாயில்லக்கா, ரொம்ப நல்லது. அப்ப அந்த சாவாவரம் பெறல் என்பது இதுவே முத்தாய்ப்பா, இதுதான், வேற எல்லாம் நினைச்சுக்காத, இதுதான் அந்த சாவாவரம் பெறுதல். அப்ப சாகாத வரம் வாங்கி ஆதிமை உதய போற அந்த நூல்ல இருப்பாங்க. சாகாத வரம் வாங்கி சாகாத வரம் கொடுக்கறது தயாரா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? அவங்க கிட்ட கெஞ்சி கீழ்படிந்தாவது அவங்க கிட்ட நம்ம வாங்கிக்கணும். கெஞ்சணுன்றாங்க. நீ கெஞ்சே வேணாம், நீ கையை நீட்டு ஐயா அப்பான்னு கேளு. அது பெரிய முதல். அது தலையே கொள்ள அது உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு விளக்கமா. அதாவது என்ன சொல்றது, நான் ஏற்கனவே ஒருத்தங்க தர சொல்லியிருப்பாங்க. அந்த தர கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சொறி நாயி அண்ணாளுக்கு கொட்டாயோடதுக்கு வாய் திறக்குது. ஒரு செல்வத்தை விட்டு குழந்தைய வேண்டாம்னு துப்புது. துப்புறது அந்த நேரம் பார்த்து, அது என்ன கொட்டாயிர நேரம் பார்த்து, அந்த அளவுக்கு இந்த விஞ்ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? தெரிஞ்சிருக்கோம். தெரியாதப்ப சரி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு இணக்கமா நம்ம பிழக்கம் இல்லாத இணங்கி நடந்து அந்த மேவில நடவும். நான் என்ன வேற என்னமோ நினைச்சேன். ஆனா தெய்வம் வந்தாங்க. அது போல அதாவது கண்ணீர் கலகலன்னு கொட்டணும். அப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க, மந்திரம், அது சங்கல்ப மந்திரம், மூல மந்திரம், இந்த வைகாசி மாசம் படிக்கல திருமந்திரம், பாபல் மோசம் திருமந்திரம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப என்னை தரிசிக்கும் போதுலாம் உண்மை ஏதாவது ஒரு மந்திரத்தை விளக்கம் சொல்ல நம்ம தரிசனிக்கு இப்ப போகும்போது என்ன பண்றோம்? மந்திரமா சொல்றோம், பாடம் தான் படிக்கிறோம். நிறைய விதமான பாடம் படிக்கிறோம். அப்ப அது எல்லாமே மந்திரம்னு எனக்கு இன்னைக்கு அதை நான் கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணேன். அக்கா சொல்ல வச்சேன். அப்ப மந்திரம்ன்றது சொல்றது மட்டும் இல்லாம அவங்க எனக்கு எல்லா பாடல்களையும் ஒரு மந்திரம். அது எப்ப நமக்கு மந்திரமா விளங்குது அப்படின் போது அதை நம்ம விளங்கிக்கும் போதுதான் அது நமக்கு மந்திரமாகுது. அதுக்கு இன்னொரு திருவாக்கியத்துல புல்லனுக்கு புல்லாக போவதும் அப்படின்னு சொல்லுங்கக்கா. புல்லனுக்கு புல்லாக போவதும் மந்திரவாளாக நிற்பதுமாகியவே மகா மந்திரம். அது மந்திரத்துக்கெல்லாம் பெருசா எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த திருவாக்கியம்? இப்படி அப்படி இறைச்சி பறக்கி வச்சிருக்காங்க தெய்வம். அப்ப புல்லனுக்கு புல்லாதான் போவோம். அப்ப யாருக்கு அது மகா மந்திரமா இருக்குனாக்கா வல்லவனுக்கு. இப்ப வல்லவன் எங்க ஆகோரியம்? இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லபம் மீறி. அப்ப அந்த வல்லபத்தையும் மீறுது. வல்லவல்லபம் மட்டும் கிடையாது, வல்லபத்தையும் மீறினது அது உள்ளது. எங்க இருக்கு? சாலையில் உள்ளது உள்ளது. அது யாருக்கும் கிட்டாதது. என்ன அது? அது யாருக்கும் கிட்டாதது நமக்கு கிட்டே இருக்காது. எவ்வளவு பெரிய விஷயம். யாருக்கும் கிட்டாதது எல்லை மெய்வழிச்சாலை இசைவதே. அந்த மெய்வழிச்சாலையில இசைஞ்சு இருக்குது பாருங்க, அந்த உள்ளதுதான் அது பொருந்தும். மற்ற யாருக்கும் அங்க பொருந்தாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா படிச்சு வந்தது. ஆனா மந்திரன்றது இன்னொருத்தவங்க பெரியவங்க யார் படம்னு தெரியாது. மந்திரம் ஆவதும் மீறு. அது தெரிஞ்சப்ப சொல்லுங்கக்கா.
மந்திரமாவது நீருன்னு வரும். அது ஏதோ ஒரு பெரியவங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் கேட்கறதுக்கு. அது போல அக்கா இன்னைக்கு அருணகிரிநாதர்ல இருந்து ஒண்ணு சொன்னாங்க. அருணகிரிநாதர் அவர் எப்படி ஞானம் போதிச்சாருன்றது நமக்கு தெரியும், பட்டவர்த்தன மாதிரி ஆக்கியிருக்காங்க. அதே போல இன்னொரு பெரியவங்க யாரையோ சொன்னாங்க, அகத்திய முனிவர் அக்கா, அபிராமி பட்டர். அபிராமி பட்டருங்களா? ஓகே ஓகே. திருநாவுக்கரசர் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அது சம்பந்தமா 3 மணில இருந்து திருநாவுக்கரசோட உரையாடிக்கிட்டு இருந்தேன். அந்த திருநாவுக்கரசர் பட்டம்லாம் பார்த்தா அந்த கதியெல்லாம் நமக்கு வைக்கவே இல்லை. அவங்க பட்டவர்த்தனமா தான் யாருன்றதை நிரூபிச்சாங்க திருநாவுக்கரசர்லாம். அதான் திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கும் உருவார் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் மனசுல கல்ல கட்டி கடல்ல போட்டு அவர் மிதந்து வர்றாருன்னா அதான் என்ன எவ்வளவு பெரிய விஷயம். இதே நம்மளை பார்த்து யாராவா அவனை கல்ல கட்டி தூக்கி போடுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் போயா உனக்கு தெரிஞ்சதாதான் நீ போயா, எங்களுக்கு எங்க தெய்வம் அப்படிலாம் வைக்கல. ஆனா அதுக்கெல்லாம் வேற வேற அர்த்தங்கள் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நுழைய பார்க்கணும்னா அதுக்கும் உண்மை அர்த்தம் என்ன அப்படிங்கறது தெரிய வைப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாடல் நம்ம உணர்ந்து பார்க்கணும். அதுதான் உள்ளத்துல நமக்கு விளைவிக்கிட்டாங்க. தெய்வம் உணர்ந்து பார்க்க தெரியாது. 30 வருஷமா 50 வருஷமா இருக்கும். யார் யார் எப்படி காட்சின்னு தெரியாது. எனக்கு சொல்லிக்கிறேன் நானு. ஒரு ரொம்ப தெளிவான விஷயம் நேற்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை நான் இன்னைக்கு உங்க முன்னாடியே வைக்கிறேன். தெய்வம் அவர்கள் பாட்டையை சந்திச்சது எந்த ஊரு அப்படின்றதான் படிச்சுன்னு சொல்லிடுவோம். என்ன ஒண்ணு சொல்லுவோம், இங்காலோ, ஏன்னா பாடல பட்ட வட்டமா இருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே பாட்டை அவர்களை தெய்வம் அவர்கள் எந்த தேதியில எந்த நாள் எந்த நட்சத்திரத்துல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு வெளியாக்கியிருக்காங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. என் மூளை இருக்கு, என் மூளை அதுவும் போச்சு. எல்லா பக்கமும் காஞ்சுது, படிச்ச பக்கம்லாம் காஞ்சுது. ஆனா பட்டவர்த்தனம் ஒண்ணு கூட ஒரு நாட்டுக்கு வரல. அப்போ என்ன அர்த்தம்? ஆனா அந்த பாடம் நான் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், இன்னைக்கு தேதியில படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நமக்கு அது விளங்கல? தெய்வம் அவர்களை சந்திச்ச நட்சத்திரம் ஒரு கொண்டு தெய்வம் உத்தரவு பண்ணி காலமிட்டாங்களே அப்படின்னு தத்து தடுமாறியே வீழ்க்கிற மாதிரி வீழ்ச்சாங்க. இல்ல அந்த 4 நூல்ல இல்ல, நீ வேற நூல்ல சொல்லுவேன்னு எங்க அண்ணன் கிட்ட நான் வாத மாட்டேன். இந்த 4 நூல்ல தான் இருக்கு அப்படின்னு எங்க அண்ணனும் சொல்றாரு. அதான் சாலை ஐயப்பன். அப்படியா, சரிண்ணா, எனக்கு தெரியல, ஆனா இந்த அளவுல நான் இருக்கிறேன், பரவாயில்ல, எனக்கு எப்ப தெரியப்போ அறிவிச்சப்ப நான் சொல்றேன் அப்படின்ட்டு. அப்பதான் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்தாங்க, சொல்லிட்டோம். ஆனா ஏன் நம்ம உணர வரல? அதை உணர்ந்து படிச்சதே நம்ம தெரிஞ்சுக்காடா. ஆமா இல்ல அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப நம்ம உணரல. அப்ப உணர்ந்து படிக்கிறதுன்றது வேற, பொருள் புரிந்து படிக்கிறதுன்றது வேற. இப்படி நிறைய வகைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு 4 நாள் தான் இருக்கும். சவால் சீக்கிரம் வெளியாப்ப நான் நினைக்கிறேன். அந்த பாடத்தை முயற்சி பண்ணிட்டு வந்து நான் அடுத்த வகுப்புல பேசுவேன். அனைவருக்கும் நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள் தேவாமிரதத்துல வாக்கியத்தை சொல்றாங்க, உனக்கு நான் செய்ய போகின்ற பேருதவிக்கு எங்கனும் நீங்கள் கைமாறு செய்ய முடியும். அந்த அளவற்ற அப்பெரும் காருண்ய செயலை ஒவ்வொன்றாக நீ நினைந்து உள்ள முருகி கண்ணீர் கசிந்து சந்நிதி நிற்பதுவே நீ செய்யக்கூடிய நன்றி அப்படின்னு தூய்மை ஞான தேவாமிரதத்தை சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நம்ம கைமாறு செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்ப அந்த அளவற்ற பெருங்காரணிய செயலை எண்ணி உள்ள ஒருங்கனாக நம்மளுக்கு கண்ணீர் கசி. ஒரு அருளமுதம் 242வது வாக்கியத்தை சொல்றாங்க, இந்த நெய் ஒட்ட வேண்டும் என்றால் ஆசான் அடைந்த துன்பத்தை பட்ட பாட்டை எல்லாம் தான் பட்டதாக நினைத்தால் தான் அவங்க பட்ட பாட்டை நம்ம பட்டா மாதிரி நினைச்சோம்னா கட்டாயம் கண்ணீர் வராதவங்க கூட. அருளமுதம் 212வது வாக்கியத்துல உள்ள முருகாருக்கு கள்ளம் கருகாது ஞான வெள்ளம் பெருகாது என்பது வேத சட்டம் அல்லவா அப்படின்றாங்க. உள்ளம் உருகுலன்னா எப்படி கள்ளம் கருகும் ஞான வெள்ளம் பெருகும்? அதை நினைச்சு பார்க்கலாம். நம்ம ஒரு பசுமாடு எப்படி உணவு எடுத்துட்டு அசை போடுதோ அது மாதிரி அவங்க நினைவிலேயே நம்ம அசை போட்டுட்டே இருந்தா அது கட்டாயம் நம்மளுக்கு உள்ளம் உருகும். அதுக்கப்புறம் அருளமுதம் 213வது வாக்கியத்துல உன் ஜீவன் பேரில் உனக்கு அன்பிருந்தால் அதற்கு அடையாளம் இருக்கிறது. நாம் பேசும் போதெல்லாம் உனக்கு மை கொச்சி இருந்து கண்ணீர். இப்போ தெய்வத்தை நம்ம உருக்கமா அப்படின்னு நினைச்சு அவங்க ஜீவன் பேர்ல ஒரு அன்பை வச்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு அந்த மை பூச்சி அது கேட்கணும்.
உருகும். அதுக்கப்புறம் வானவன் திருவாக்கு 95 மனம் பூரிப்பது பாவம், அறிவு பூரிப்பது ஞானம் அப்படின்றார். மனம் பூரிப்பது பாவம், அறிவு பூரிக்கணும். அப்ப அறிவு பூரிக்கணும்னா இப்பதான் ஞானம். அப்ப அறிவு பூரிக்கணும். நம்ம தெய்வ நினைவோடு இருந்தாதான் அப்ப அறிவு வரும். தெய்வத்தை படிச்சுட்டு பாடிட்டு கேட்டுட்டு அவங்க நினைவோடு இருந்தாதான் அறிவு போகும். இப்போ மூச்சுல தெரியும், மூச்சு ஓடுறப்போ நம்மளுக்கு மூச்சு நிறைய ஓடிச்சுன்னா மனம் வேலை செய்யுது. இப்போ மூச்சு ஓடலைன்னா அறிவு வேலை செய்யுது. அப்போ மூச்சு ஓடணும் பாவம், மூச்சு குறைவா ஓடுது ஓடலை அப்படின்னா நம்ம புண்ணிய செயலை செய்யறோம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கள் திருவாக்கி அச்சுக்கு வராத நாட்கள் ஏறாத நாட்களுக்கு உன் ஆசான் முன்னிலை நீ போலியாகாது அழு, அப்படி அழுதால் உன் பாவங்கள் சங்கரிக்கப்படும். அதாவது நீ போலியாவது கூட அழுதுட்டு தெய்வமேன்னு சொல்லு, நான் அழுதுதான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் திருவாக்கு எம்மப்படி கோடாய்க்கு 125 எம்மை தரிசிக்கும் போதெல்லாம் உன் வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை உறக்க சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அது உன் உயிரை கட்டுகிற பாவமாக நாளடைவில் விளங்குகிறது. நிஜமாக முக்தி கிட்ட வேண்டும் என்றால் உடன் கலங்கி தண்ணீர் தடகர என்று கட்ட உன் வாயின் மந்திரம் வெளியாக வேண்டும் சொல்றான். நிஜமா முக்தி கிட்டணும், முக்தி வேணும்னா நீ உடன் கலங்கி கண்ணீர் வடிக்கணும். அப்ப எப்போ கண்ணீர் வடிக்கும்? நம்ம ஒழுக்கமா படிச்சாதான், அவங்களை ஒழுக்கமா நினைச்சாதான் அவங்க அரும்பெரும் செயல், அவங்க செயலுக்கும் பெருங்கணி, அவங்க அற்புதங்களை, அவங்க பட்டப்பாட நினைக்க நினைக்கதான் அது வரும். நம்மளுக்கு அது வந்தாலும் முக்தி கிட்டும், இல்ல கிட்டாது என்று நமது பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர் திருவாய் மலர்ந்து சாதிகளின் கர்த்தாவே. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். துணை திரும்ப பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம். ரொம்ப நாள் கேட்டு சபை தொடங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வர முடியல. அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது, கஷ்டமா இருந்தது. அதனால இன்னொன்று எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அது அது எதுக்கு நம்ம மைவேல தேடுறோம்னா அந்த முக்தி வாழ்வாக நித்திய வாழ்வு போச்சுன்னா எல்லாமும் அந்த மைவேல நம்ம முக்தி இந்த கால் மட்டும் தவமெல்லாம் பண்ணி தியானமெல்லாம் எல்லாத்தையும் விட்டு போய் பெற வேண்டியிருக்கீங்க. நம்ம தெய்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் போயிட்டு நமக்கு இந்த குடும்ப வாழ்க்கை மைஞானத்தையும் பெறலாம், குடும்ப வாழ்க்கையுடைய பெறலாம், மனைவி மக்களோட எளிதாக பெறலாம் அப்படின்னு நம்ம தெய்வம் நம்மளுக்கு நிறைய எப்படி எப்படி எளிமையா நம்ம அந்த பெறத்துக்கு உண்டான வழியோ நம்மளுக்கு அது நீரவனை அவரை ஏதாவது ஒரு மந்திரத்தை எம்மை தரிசிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு மந்திரத்தை உனக்கா சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் அது உயிரை பற்றுகிற பாவமாக நாளாவளோடு விளைந்து விடும். நிஜமா முக்தி கிட்ட வேண்டும் என்றால் உளம் கலங்க கண்ணீர் கதக என்று கொண்டு வாயில் மந்திரம் வெளியாக வேண்டும். அவருடைய பேச்சு, அவருடைய மந்திரம் பாடல் மட்டும் இல்ல, வாக்கியங்கள், பாடல்கள், வாழ்க்கை எல்லாமே ஒவ்வொரு வாக்கியமும் மந்திரமாக தான் இருக்கு. அது எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம பாவம் சங்கரிக்கப்பட்டு அது நம்ம மூச்சு பிரதானப்பட்டு நஷ்டம் அடைவது பாவம். அப்படி ஆகாமல் தடுப்பது புண்ணியம். புண்ணியத்துக்கு ஒளி இருக்கிறது, அது ஒரு ஆசான் தான். அவங்களையே நம்பு, அவங்களை தவிர வேறு ஒன்றும் நேசிக்காது, அவர் சொற்படி நட. அப்போ உன் மூச்சு வீணாகாது. மூச்சு வீணாகாம எப்பவுமே அவரை பத்து மூலம் வந்துட்டு கையெழுத்து மந்திரம் மூலமாக புத்த பகவான் எல்லாம் டைமுக்கு நம்மளுக்கு சொல்லிட்டீங்க. காலையில சந்தியா காலம், காலை வணக்கம், மாலை வணக்கம் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது இறைவனுக்கூட நம்ம கூடி மகிழ்ச்சி. அந்த டைம்ல நம்ம புத்தி மழுங்காம அந்த முக்கிய வாழ பிறதான் அதெல்லாம் உங்களுக்கு எளிமையா எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் பாவ விமோசன திருமந்திரம், சங்கல்ப மந்திரம். நம்ம வாழ்க்கையில அறிந்து செய்த பாவங்களை தொட்டும் அறியாமல் செய்த பாவங்கள் அது எல்லாமே கூட அந்த மந்திரத்தில் நம்மளுக்கு சங்கரிக்கப்பட்டு நம்மளுக்கு அதுவே முக்திக்கு ஒரு வழியாக நம்மளுக்கு கொடுக்கிறார். நடுமழை மாந்திரத்தை நினைத்து நிலமொழி காட்டிவிடும். நடுமழை மாந்திரத்தை பார்க்கறதுதான் பிரச்சனை. அவர் மந்திர ஸ்திரமா இருக்காங்க. நம்ம தலையில பெரிய பிணியை விதியாக்கி வச்சிருக்காங்க. இருக்கும் போதே பெரிய பிணியை நம்ம தலையில செத்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது போக்குற ஒரே உபாயமும் அந்த விதியைத்து மதியத்தா மாற்றுற வல்லபமும் நம் தெய்வம் நம்ம கையில்தான் அதிகம் கொடுத்துருக்காங்க. அவரோட மொழி கேட்க கேட்க சொல்ல சொல்ல
நம் பாவம் எல்லாம் சங்கரிக்கப்படுகிறது. நம்ம துக்கம் நிவர்த்தி அடைகிறது, சுக பிராப்தி அடைகிறது, மோட்சம் பிராப்திக்கிறது. கடவுளுடைய பேசுவதற்கு ஒரு சாதனமாக, அதே ஒரு சாதனமாக நம்மளுக்கு வச்சிருக்காங்க. இதை படிப்பதற்கு வேண்டிய கைவிடாவது இதுகால செயலில் கருந்தேறி கொண்டிருக்கும் சகா கவி என்னும் சம்பவத்தை மக்கள் உள்ளங்களை ஊறி படிப்புக்கு எழுந்த இந்த மெய் கிரந்தமானது அது சிறிதென்று நினைக்காது. மகா நிகழற்ற மொழி கீழத்தை உடையது. உங்கள் நிதிக்கு நிதானமாக படிக்க வேண்டும். அதை படித்திருக்கும் போது நமக்கு நினைவு சிறிப்பாக சென்று தீவிரமாக ரத்தத்தை போய் கலக்க வேண்டும். அதுவே ஒரு பாவநிலையை கண்டிருப்பது நினைவே அதுவாக மாறுகிறது. இன்னொரு வாக்கிற்கு மீட்புக்கு சரியாக முறையான வணக்கம், மாசற்ற இறக்கம், வருங்கால தீர்க்கம், இம்மூன்று மந்திர சுகம். இவற்றை தீர்க்கமாக கை கொண்டதுதான் ஆண்டவர்களை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்கள் உடையவர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள். நம் தேகத்தை விட்டாக விழுவது, நிற்க மெய்யை விழுவதில்லை என்ற தீர்க்க பிடி வேண்டும். இதுதான் சித்திர பிடித்து எங்கள் இருந்து அருள்வது நீயே என்று சொன்னது. இந்த உச்சத்தை தீர்க்கமாக கை கொண்டவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். அந்த மந்திரத்துல அவங்கதான், இந்த மந்திரமா இருக்கிறது அவங்கதான். பக்கத்துல மத்தியமாவது மீறி அந்த வாக்கியத்தை சொல்லி வந்தாங்க. அதுல இருக்கிறது அவங்கதான் அப்படின்னு நம்ம உணர்ந்து படிக்கும் போது அது வெற்றின்றது யமன் பதியல வெற்றி காண்பதுதான் வெற்றி. அதுதான் ஜெயம். அதுதான் உடன் ஜெயமா இருக்கிறது. அது இன்னொரு வாக்கியத்துல சொன்னாங்க, புல்லுக்கு புல்லாக போவதும் நல்லவனுக்கு மந்திர வாளாக நிற்பதுமே மகா மந்திரம். உலகத்தில் உள்ள தவங்களுக்கெல்லாம், தான தர்மங்களுக்கெல்லாம், நன்மைகளுக்கெல்லாம் மேலான சேஷமான ஒரு தவம் இருக்கிறது. அது என்னவெனில் அந்த முன்பின் இல்லாத முதல்வன் சந்நிதிக்கு முன்பு எட்டி வைக்கிற தேவத்தின் வசனங்கள் எங்கு விடையாகின்றவோ அங்க போய் நின்று அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுதான் தவம். அந்த தவத்தை கூட அவங்க அவங்களோட மொழியை கேட்கணும், அவங்க பத்தி பாடணும், அவங்கள பத்தி பேசுறதுதான் தவம். அது மிக எளிமையாக நம்மளுக்கு எடுத்து வச்சு அதே முக்தி கொண்டாந்து சாதனமா ஆக்கி நம்ம எல்லாரும் நம்ம இந்த முக்தியில ஏற்றி வச்சிருக்காங்க. அதுக்கு நாம் படிப்பது அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு கலையாக மண்டிவிடும். துவனி அதிகமாக மனுஷன் சர்வ சேவனே ஜீவன் முக்தன் ஆகிறான். நம்ம துவனி, நம்ம பேச்சு, நம்ம மூச்சு எல்லாமே இருவருடைய பேச்சாகவும் இருவருடைய செயலாகவும் அதான் சொல்லாத நம்மது, அந்த அறிவு நம்மது, ஒரு தேகம் நம்மது, சரி தானே வந்து விடுகிறது. அப்ப அப்படி பழக ஒரு நாள் நம்ம நினைவு அங்க போய் அவர்கிட்டே நம்ம நினைவும் பதிய வைத்துக்கிறோம். அதுதான் முக்தி, அதுதான் ஞானம். அது இப்போல இருந்து நமக்கு பழகதான் நம்ம அந்த கடைசியில அந்த ஜீவன் முக்தி அடையும் போது அது மிக எளிதா இருக்கும். அதுக்குதான் நம்மளுக்கு இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்து நம்மள சபையில உண்டாக்கி இந்த வாக்கியங்கள் இது ஏதாவது வெற்றியா பிடிச்சி அதையே நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மந்திரத்தை மூல மந்திரத்தை மிக எளிமையாக எடுத்து வச்சு எல்லா மூல மந்திரம் சர்வ மூல மந்திர நிரூபிக பஞ்சாட்சம், அஷ்டாட்சம், சதாட்சம், காயத்ரி, களிமா, எல்லா மூலமும் உயிர் தோற்றத்தில் மூல மந்திரத்தை எல்லாமும் அது உயிரற்ற போகும். உலபல மதங்கள் எல்லாம் செய்தி பதியதாக கிடந்து ஒன்றாய் கூடி பேசி மையக மாந்தெல்லாம் வாழ்வே வேணும் என்று மெய்வெளி சாலை என்று இலங்கை நின்று ஓங்கூர் நாடு. இந்த மெய்வெளி சாலையில எல்லா மூல மந்திரமும் சங்கமித்து அது மூலமாக நம்ம இந்த முக்திய இப்பவே நம்ம முக்தி அடைஞ்சுதான் இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது தெய்வம் நம்மள அழைச்சிப்பாங்க, அது வேற. ஆனா இப்ப நம்ம ஜீவன் முக்தி நல்லா அடக்கமா இருக்கிறது. அந்த இப்ப நம்ம எல்லாம் அடங்கிதான் இறைவனுடைய சிறு சந்நிதி, அதோட திருமொழி, ஒரு சிறு நினைவில் நம்ம அடங்கி கொண்டு இருக்கிறோம். முக்தி பெறுவதை மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். மந்திர செயலனாக வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் ஏகவியாராசி அடைந்த பின்னும் இந்த மெய்யை வாய் வழங்கி கொண்டிருக்கும் நம் பெருமானின் பொற்பாதம் பணிந்து போற்றி அக்கா இன்னைக்கு ஒரு அழகான வாக்கியத்தை இது பண்ணாங்க. வாக்கியம் 126ல என்னை தரிசிக்கும் போது உன் வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஆனா சந்நிதியில போய் இது பண்ணும் போது ஏதாவது ஒரு பாடல் படிச்சுட்டு தெய்வமே ஆண்டவங்களே குருநாதா அப்படின்னு சொல்லும் போதும் என் பேரனும் அதே மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா அனந்தர்கள்லாம் நிறைய பேர் அழுகிறத நான் பார்த்திருக்கிறேன். அவங்க உள்ளங்கலங்கி இப்ப இதுல கூட ராஜன் அனந்தர் அங்கிள் இது பண்ணும் போது அவர் அழுதுட்டேதான் தெய்வத்தை வணங்குவாங்களாம். அப்ப அவங்களோட
அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து சரி நம்மளும் அழுகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுதுட்டே போய் தெய்வத்தை வந்து தரிசிக்கலாம். தெய்வம் வந்து புன்னகையோட இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி அழுதுட்டு நமக்கு இது பண்றாங்களேன்னா புன்னகையோட அவங்களுக்கு வந்து பிரசாதங்கள்லாம் கொடுப்பாங்களாம். அவங்க மடி பிடிச்சு அவங்க வாங்கிக்குவாங்க அப்படின்னு அந்த காட்சியை வந்து நம்ம கேட்கும் போதே நமக்கு வந்து அப்படி புல்லரிக்குது. அந்த இது பண்ணும்போது நிஜமா முத்தி கிட்ட நம்மனா உளம் கலங்கி கண்ணீர் கதவை வந்து ஒட்ட சொல்லுவேன். நம்ம வீட்டுல இருக்கும் போது நான் எத்தனையோ தடவை இருப்பேன். ஆனா ஆலயத்துல போய் தெய்வம் முன்னாடி நான் அழுதது கிடையாது. எதுவுமா அவங்க சன்னதி முன்னாடி அனந்தர்கள் இது பண்றத பார்த்திருக்கிறேன். இது வேதத்துல வந்து அக்கா வந்து சொன்னாங்க, தொல்காப்பியர் வந்து மறைமொழி மாந்தர் ஆணையில் சிறந்த நிறைமொழி தானே மந்திரம்னு. திருமூலர் வந்து அவர் இதுல வந்து சொல்லியிருக்காரு, மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரமாவதும் தூயினரியாவதும் எந்தை திறன் இணையடித்தானே அப்படின்னு சொல்றாங்க. இது குருகீதையில வந்து மந்திரத்திற்கு மூலம் வந்து குருவின் வாக்கியம் அப்படின்னு குருகீதை வந்து கூறுறது. அதே மாதிரி காயத்ரி மந்திரத்துல வந்து யார் நம்ம அறிவை தோன்றுகிறாரோ அந்த சுடரொளியின் பதத்தை போற்றுகிறேன் அப்படின்னு அந்த இதுல வரும். அந்த மந்திரத்தோட விளக்கம் வந்து அக்கா வந்து பரமேஸ்வரி அக்கா வந்து கடல் மலை தரத மாதிரி மடல் எல்லாம் இது பண்ணிட்டு போனாங்க. அந்த மந்திரமாவது அக்கா சொன்ன அந்த இது வந்து திருஞான சம்பந்தரோட தேவாரத்துல இருக்குது. திருநீற்று பதிகம் அதோட இது வந்து மந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, வேதத்தில் உள்ளது நீரு, ஓத தகுவது நீரு, முத்தி தருவது நீரு, சித்தி தருவது நீரு, பெருமை கொடுப்பது நீரு, மதியை தருவது நீரு, பூச இனியது நீரு, பேச இனியது நீரு, சில ஆலவாயன் திருநீரே அப்படின்னு கடைசியில குறிப்பிடுறாங்க. அவங்களுடைய அந்த இறைவனுடைய அந்த திருவாக்கைதான் குறிப்பிடுறாங்க. அந்த இறை திருவாக்கினோட மந்திர மகிமை என்னன்னா அதை கங்காளன் பூசும் கவச திருநீர் என்று மங்காது அப்படின்னு தெய்வமர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த யமன் கங்காளன்ங்கிறது யமனிடமிருந்து காத்து ரட்சிக்கக்கூடிய அது கவச திருநீர். அது வந்து விபூதின்னு சொல்லுறாங்க. வெற்றி தருகின்ற பூ போன்ற தீ, அது தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாச தீ, பூ போல் நின்று உன் பாவங்களை சுத்திகரிக்கும் தீ, யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீ அப்படின்னு கூட இதுக்கு ஒரு வாக்கியம் 174 அருளியிருக்கிறாங்க தெய்வமார்கள் வந்து. அவங்க தொனியானது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தீவ தண்ணீராக இருக்குது. என் அருளமித வாக்கியம் 179 என் தொனி சர்வ பாவங்களையும் தணிக்கின்ற ஊற்று, அது தண்ணீரை விட மெல்லிய தண்ணீராகி பிறகு காற்றாக புகையாக மாறி பின் ஆவியாகி அதுவும் மறைந்து ஓசையாய் தொனியாய் மாறி போன தண்ணீர் அது. இந்த குடிப்பை உத்தியோகத்தில் உள்ள என் மக்கள் அருந்துகிறார்கள். அது நம் ஜீவனுக்கு தேவையான ஜீவ தண்ணீர் அப்படின்னு அருளமித வாக்கியம் 179 அறிவித்தாங்க. தெய்வமார்கள் வந்து யாராவது வந்து நல்ல தொனி வந்து உயர்த்தி இது பண்ணணும். 3வது தொண்டையில படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். 2வது தொண்டையில 1வது தொண்டையில மன வேதத்தை வந்து படிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. தெய்வம் வந்து அது வந்து அப்பதான் அந்த 3வது தொண்டையில படிச்சாதான் அவங்களுடைய தொனி எப்படி கணியம்னு இருக்கு. அதே மாதிரி அந்த 3வது தொண்டையில வந்து படிக்கணும்பாங்க. நிறைய இந்த கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து கங்கையில குளிச்சா பாவம் போகும் அப்படிங்கிறாங்க. தீர்த்தமாவது தேசிகர் வாசகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆகாய கங்கையில குளித்தா பாவம் போகும். இது பத்தி மெய்வழி நூல்ல வந்து சொல்றாங்க. அங்கையடா கங்கை தனில் ஸ்நானம் செய்ய அகலாது அழியாது காயம் காயம், இந்த காய கற்பம் சொல்றாங்க. இதை முனிவர் தேவர் உண்டு கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு இங்கு நடக்கக்கூடிய செயலை வந்து சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் பாடுறாங்க அவங்களுடைய இதுல. நம்மளுடைய தூலமாகிய கட்டிடத்துக்கு உத்தரம் அவர்களுடைய உரைதான். அந்த உரையின் படி நடந்தால் நோவு வராமல் உத்திரம் பலப்பட்டு நம் தூலம் நிற்கும். இது வந்து மல உடம்பு. இந்த தூல உடம்பு வந்து ஒரு மல உடம்பு. இந்த உடல்ல இருந்து நம்ம வந்து அந்த உடலுக்கு போகணும்னா வழியே தெரியாது நமக்கு. இது வரைக்கும் வந்த விஞ்ஞானிகள்லாம் அவங்கவுங்க வழி கண்டுபிடிச்சு அந்த எல்லைக்கு போனாங்க. ஆனா நம்ம கலிகாலத்துல நமக்கு வந்து எப்படி வந்து அந்த இதுக்கு ஊசிமனை வாசல் சமத்திறந்து எப்படி அவங்கதான் நம்மளை வந்து கூட்டிட்டு போறாங்க நம்ம கையை பிடிச்சு. அப்ப அவங்களுடைய சொற்படி நடந்தா நம்மளுடைய சூலம் வந்து அந்த ஒரு செகண்ட்ல வந்து அந்த இதெல்லாம் மாத்திடுறாங்க. அந்த உயிர் வந்து நித்திய உயிராகவும் அது நித்திய உடலாகவும் அந்த ரத்தத்தை வந்து நாட்டம் பிடிச்ச ரத்தம் அதை மணக்கக்கூடிய இதாக மாத்துறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட அந்த மந்திர சுருவியாக இருக்க வேண்டும்.
அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க. எங்கன்னா அந்த மந்திர சாலை, அந்த தேடுகுலத்துல சொல்லுவாங்க, மந்திர சாலை என்று மகிழ்ந்தெடு துமக்கா சொன்னார். இந்திர முகத்திற்கிங்கே எவ்வித அடையாளத்தான். இந்த ஆலயத்தையும் மந்திராலயம்னு சொல்றாங்க, தேடுகுலத்துல சொல்றாங்க. மந்திராலயமும் நீண்ட வண்ண கோடியோடி வாரும் வளைந்தே நுடங்கி போவி. யார வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது? மந்திர சந்ததியாய் இங்கு வந்து திறந்திருக்கோம், நம்மளை எல்லாம் நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று நம்மளை எல்லாம் போய் அழைத்துக் கொண்டிருக்கிறது. மந்திர யோனின்னு ஒரு தேவர்கள் அருளி இருக்கிறாங்க. தேவ பிறப்புக்காக அவர்கள் வந்து அந்த ஆவிடை என்னும் அந்த மந்திர யோனி முன்ன பிறந்தவதான் அந்த அனந்தர்கள் எல்லாரும். எத்தனையோ மந்திரங்கள் வந்து தெய்வம் அவர்கள் வந்து அந்த தாரகாமணி பெட்டகத்துல இது பண்ணதுன்னு சொல்லி பாட்டியா கிட்ட அவர்கிட்ட இருந்து பெற்ற அந்த மந்திரங்கள். இந்த கிரண ஒளியை நீளமோடும் மந்திரமாக எந்திரபார மந்திரங்களும் கதிமாயமேவும் பதிமேவு கோட்டின் மதித்துடர் தேக சுவாயுத மந்திரங்களும் அந்தகாரத்தினி அறிவேருக்கும் செந்தூரு கொடுமுடி மந்திரங்களும் பஞ்சவடக்காடு அஞ்சாதழிக்கும் பஞ்சபூதாதி செஞ்சுலாம் மந்திரங்களும் முத்திவடக்குடி சித்தி நிலைப்பிட கத்தி மந்திரங்களும் கனகதர்களும் பூன சுகிர் தமதொழுது பால்வண்ண மந்திரங்களும் யமனிருளை ஒளிபரவும் இருமவனதவாதித்திர கவனரச மந்திரங்களும் கலிதலை அழிக்கும் கான்முனை வாசியின் கந்து சிங்கு மந்திரங்களும் யுகத்தீர்ப்பு நடத்தும் பகவத் தேசோமய ரிங்கிங் மந்திரங்களும் புது உலகம் புறப்பினுக்கென்றிருந்த பூவாணி கொடிக்கிறன நாவேணி பிழம்பின் நன்னாட்ட மந்திரங்களும் இன்னும் இவ்வாறு அனந்தம் மந்திரங்களாகிய இத ஒன்றிலும் திருமதி நகார பகார சிகார மணி மந்திரங்கள் அனந்தம் உண்டு. இந்த மாதிரி மானியத்துல வந்து அவர்கள் வந்து பெற்ற மந்திரங்கள்லாம் இது எதுவுமே எத்தனையோ மந்திரங்களை வந்து இந்த தெய்வம் பெற்றுதான் நம்மளையெல்லாம் இப்படி இவ்வளவு நம்மளையெல்லாம் கரை சேர்த்துட்டு இருக்காங்க, இத்தனை கோடி மக்களையும். மானியத்துல வந்து பக்கம் 249 தானார்குல தீர்க்கதர்சனை வந்து படிச்சுட்டு வராங்க ஆலயத்துல. அப்ப வந்து தெய்வம் அவர்கள் வந்து அருள்றாங்க. ஒரு வான்மதி குரல்ல அந்த வாக்கியம் இருக்குது. அத வந்து அந்த தானார்குல நாயகம் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தை வந்து திருமணி மந்திரங்கள்னு வந்து தெய்வம் வந்து எடுத்து சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் வந்து பாட்டியா கூட சங்கர்ஷித்த அந்த இதை வந்து அதை வந்து எடுத்து சொல்றாங்க. தேவ கண் கொண்டு கண்டு எழுதி வைத்துள்ள மறைமுத்துக்களாகி இவையாவும் எமக்கு தீவ சிம்மாசன நிறையாட்சி பீடம் தந்தருடைய எமது குருவண்டல் தாயக தவமணி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலில் எம்மை அருநிறுத்தி முகம் நோக்கி அருளி செய்த ஊழியுதி கோட்டின் ஓங்கார வரிபாடை வீசும் திருமணி மந்திர வசனங்கள் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதை கேட்கும் போது தெய்வம் ரொம்ப ரசிச்சு வந்து கேட்பாங்க. அந்த தானார் கூட நாயகம் அவர்கள் தீர்க்கதர்சனத்தை ஓதும் போது அவை என் செடியில் வந்து நுழைகிற போது கடுமையாக பசிக்கிற நேரத்தில் அறுசுவை உணவு இலையை பரிமாறி உண்ண சொன்னால் எப்படி இனித்து இன்பம் ஊட்டுமோ அதுபோல பல மடங்கு அதிக இன்பம் ஊட்ட இனிக்குது அப்படின்னு வான்மதி குரல் வாக்கியம் 69ல நம்ம தெய்வம் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. மந்திரங்கள் அப்படிங்கிறது பல நாட்டிற்கு செல்ல வழிகாட்டியா இருக்கும் மந்திரங்கள் அப்படின்னு திருமண ஞான குரல் பக்கம் 252 இருக்குது. அதுக்கு வந்து உங்குல் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா வந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொன்னாங்க. மூல மந்திரம், தீசநாளிகை தவம்னு இருக்குது. மகா சங்கல்ப மந்திரத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மாதிரி பாவ விமோசன திருமந்திரம் எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம தெய்வம் அவர்கள் வந்து. அப்புறம் இது மகாமந்திரம் அப்படின்னு அக்கா சொன்னாங்கல்ல, அருமேஸ்வரி அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தா மகாமந்திரம் அப்படின்னு. புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திர வாழாக நிற்பதுவே மகாமந்திரம். முன்பின் இல்லாத
செய்யலாகிய தவம் அதுவே மகா மந்திரம். அந்த எல்லைக்கு போய் அவங்களுடைய திருவார்த்தைகளை கேட்கறதுதான் தவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மகா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கோடாயிரக்கு ஒரு வாக்கியம் 268ல தெய்வமர்கள் எழுதியிருக்காங்க. மாசிலான் மனைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து அப்படின்னு அந்த இதுல ஒரு சொல்லியிருக்காங்க. ஒரு மொழியாம் குருமொழிமை பால் அறிந்தால் 1 கோடி நோட்பும் பொருளாகும் என்றோ அப்படின்னு ஞான நோட்பொருள் இருக்காங்க. முதல் மந்திரம்னு தெய்வமர்கள் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னம் இருக்குன்னு திருக்குறள் சொல்றாங்க. எல்லாரும் அடுத்தவனை தான் குற்றம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம குற்றம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா எதுவுமே நம்மளை பத்தி நினைக்க முன்னாடி உள்ளவங்களதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தன் குற்றம் தெரியாதவன் தன்னுடைய புகழம்பு தெரியாதவன் ஆகி விடுவான் அப்படின்னு தெய்வம் அவர்கள் இடித்து சொல்றாங்க. தன் குற்றத்தை தெரிந்து திருத்திக் கொள்ளல்தான் தன்னை தண்டித்துக் கொள்வது. நீ கைபோட நிற்கிற மெய் வீட்டிற்கு இதுதான் அஸ்திகாரம். எமது மெய்வழி குலத்து மக்கள் ஆண் பெண் இழுபாளருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இதுதான் அப்படின்னு அந்த இதுல தெய்வர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, அருகி இருக்கிறாங்க. 5 மகா மந்திரங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த இதுல ஆதிமை உதய புராணத்துல இருக்காங்க. கருணை இல்லாத ஒரு கணக்கு இருப்பதுல அரசியல், வீணாடல், பாடல், சினிமா, நாடகங்களில் பொழுது போய்க்காமல் ஐம்பொறிகளாகிய மெய்வாய், கண், மூக்கு, செவி இவற்றிற்கு ஆதாரமானவைகளும் தன் ஆத்மாவிற்கு உரிவனுமாக 5 மகா மந்திரங்களில் மணி ஒளி பிரகாசம் கண்ட அனந்தர்கள் வாழும் அருட்பெரும் உதயசாலி இது அப்படின்னு ஆதிமை உதய புராணம் பக்கம் 332ல தெய்வமர்கள் அருளி இருக்கிறாங்க. இன்னொன்னு தாரகா மந்திரம் அப்படின்னு தெய்வமர்கள் அருளி இருக்காங்க. ஆண்டவர்களோட வார்த்தை தாரகா மந்திரம். அந்த தாரகா மந்திரத்தை சிந்திக்க உனது உள்ளம் வலுவடைந்து எவ்வளம் பெற்று அகண்டாகாரமாக ஆகிறது. சகல தரித்திரிய குற்றங்களும் நீங்குகிறது. எல்லாவித ஐஸ்வர்யங்களும் பூத்து நிற்கிறது அப்படின்னு அருளமுத வாக்கியம் 226ல அறியிருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம தான் செய்யறோம். ஆனா மிருகங்களுக்கு இல்லாத ஒரு 6வது அறிவை இறைவன் நம்ம கொடுத்திருக்காங்க. நம்ம கண்ணு எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா ஆண்டவங்களை பார்க்கறதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. காது எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா ஆண்டவங்களுடைய மொழிகளை கேட்கறதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சின்னதெல்லாம் கொடுக்கல இல்ல. வாய் அவங்கள பத்தி பேசுறதுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எண்ணம் எதுக்காக இருக்குதுன்னா உலகம் ஃபுல்லா நினைக்கிறது இல்ல. சந்திரன், சூரியன் இதெல்லாம் அவங்கள பத்தி நினைக்கிறதுதான். அப்படி நினைச்சா அந்த அபாய காலத்துல நீ தப்பிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு அதுக்காக தான் அது நம்ம எண்ணத்தை அவ்வளவு பறந்து விரிந்து நமக்கு தரப்பட்டிருக்குது. நம்ம மூக்கு எதுக்காக இருக்குன்னா அந்த வாசனையை நுகர்றதுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி 3 வகையான உணவையும் படைச்சு மந்திர ரூபையாக நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். நான் பெருமாள் பொற்பால் போற்றி என்னுடைய முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். 69 ஜாதிகள் அடங்கிய சத்திய தேவ பிரம்மகுலத்தினை தோற்றுவித்து எவர் உதவியும் எட்டி தீண்ட முடியாத அந்த எமர்பதி எல்லையில் யமபடனை நீக்கி பரிசுத்த நித்திய முக்தி திருமையினை பிறப்பில் ஏற்றி வைக்கும் ஜீவ பரிசினை தம் மக்களுக்கு இதுகால் ஈர்ந்து யுகவித்து செழித்தோங்க வைக்கும் கழுக்கியும் அகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி வணங்கி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு அருணஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு சபையில நான் விளங்கிட்டு பங்கிக்கிறேம்மா. இன்னைக்கு அக்கா நம்மளுடைய தெய்வம், நம்மளுடைய பெருமான், நம்மளுடைய குலதெய்வம் அவங்க வழங்கி அந்த மந்திரங்கள் அவங்களுடைய திருவாக்கியலாகிய திரு மந்திரங்களை நமக்கு மிகவும் எளிதாக விளங்கும்படி வேதத்துல எடுத்து நமக்கு வழங்கினாங்க. அப்போ தெய்வம் நமக்கு அந்த மந்திரங்களை அவங்களுடைய திருவாக்கியங்களாக திருவாக்குகளாக நமக்கு தீவிரமாக தினம் அளித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம நினைத்து மனம் உருகி கண்ணீர் பழக நம்ம அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போதுதான் நம்ம அந்த இறைவனுடைய இறைவனுடைய தரிசனத்தை நமக்கு அவங்க தினமும் அவங்களுடைய அந்த கோடி சூரிய பிரகாச அந்த திருவுருவை நமக்கு காட்சி ரூபமாக அளித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நமக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா முக்திக்கு வழி ஆசானின் இலக்கம். அப்ப ஆசானின் இலக்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இலக்கம் கிடைப்பதற்கு அவங்க ஆசானை நம்ம தேடி அடைந்து அவங்க திருவடியை பணிந்து மிஞ்சி கேட்டாவது அவங்க மனம் இலகும்படி நடந்து அந்த இலக்கத்தை அவங்களுடைய அன்பை நம்ம பெற்றுக் கொள்ளணும். அதுக்காக தான் நமக்கு அந்த தெய்வம் அந்த அறிவாகிய மாணிக்கத்தை நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க.
மூலமாக நம்ம ஒரு ஆசானை தேடி அடைந்து அவங்களுடைய அந்த இரக்கம் நம்ம மீது பாயும் போதுதான் நமக்கு வந்து அந்த யமன் வந்து நம்மள்ட்ட விலகி நம்மளுக்கு அந்த முக்தி செயல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த முக்தி செயலை அடைவதற்கு வந்து நம்ம தெய்வம் மிகவும் எளிமையான முறையில நம்ம கற்பிக்கிறாங்க. தேவனை காண முடியுமா அப்படின்ற இந்த உலகத்தில் இருந்த நம்ம எல்லாம் எழுப்பி அவங்களுடைய திரு வாக்குகளாக அந்த அமுதத்தினால அந்த அமுத உணவை நமக்கு அழித்து ஜீவனை காண முடியும், அந்த ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அந்த அறிவொளி நமக்கெல்லாம் கொடுத்து அதை வந்து அந்த செயலை பிரம்ம வித்த செயலை நமக்கெல்லாம் மிக எளிதாக ஆக்கி வச்சிருக்காங்க நம்ம பெருமான். அப்போ நம்ம வந்து அப்போ அவங்களுடைய அந்த திருவாக்குகளை அந்த மந்திரங்களை அந்த மந்திரத்தை நம்ம தினமும் உலகம் கலங்கி கண்ணீர் மல்க மனம் உலகம் உருகி கண்ணீர் மல்க நம்ம வந்து தெய்வத்தை வணங்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த முக்தி கிடைக்கக்கூடிய ஆசாரி இறக்க நமக்கு கிடைக்குது. அப்போ அவங்களை தொடர்ந்து நம்ம தினமும் தரிசிக்கும் போதுதான் அவங்களுடைய அந்த திருவாக்கிய நமக்கு சிரிக்கு உணவாக வந்து அது வந்து நம்ம உள்ளத்திற்குள் நுழைந்து அது வந்து நமக்கு அந்த சொல்லிகளாக அந்த வார்த்தைகளாக பாடல்களாக நம்ம அவங்களுடைய தோற்றிக்கக்கூடிய சிறு பாடல்களாக நமக்கு நாம வந்து அதை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். அதுக்குதான் நம்ம தெய்வம் எண்ணற்ற மந்திரங்களை அவங்களுடைய திரு ஆளவாயிலிருந்து நமக்கு அருளி இருக்கிறாங்க. அதுதான் மூல மந்திரம், பாவ விமோசன மந்திரம், மந்திர சங்கல்ப மந்திரம், கொள்ளை மந்திரங்களை நமக்கு வந்து அருளி இருக்கிறாங்க. அப்போ அதைத்தான் தொல்காப்பியர் அவர்களும் அரைமொழி மாந்தர் ஆணையில் இழந்த நிறைமொழி அனைத்தும் மந்திரம். அப்போ இந்த மந்திரங்கள் நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவாயில் என்னென்ன உச்சரிக்கிறோ அந்த வசனங்கள் நமக்கு தேவ ரகசியங்களாக நமக்கெல்லாம் தேவ ரகசியங்களா நமக்கு வாக்கியங்களாக இருக்கப்பட்டிருக்கிறேன். அதையெல்லாம் நம்ம வந்து காதில் நம் செவியில் ஏற்றுக்கொள்ளும் போது அதையெல்லாம் நமக்கு வந்து மந்திரங்களாகத்தான் நமக்கு கிடைக்கின்றன. அப்போ அவங்களுடைய நிறைமொழி அனைத்துமே மந்திரங்களாக இருக்கிறது. அது எவ்வளவு வல்லமை உடையவது என்று அருணகிரிநாதரும் அருளியிருக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு நாம் பிறக்கும் போதே நம்முடைய தலையில் நம்மை சாகடிக்க பிறவிப்பிணி என்ற யமன் வந்து காத்து கொண்டிருக்கிறான். அந்த யமனை முறியடித்து அந்த யமவாதையிலிருந்து நம்மளை எல்லாம் காத்து நம்மளை எல்லாம் பரமபத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய அந்த திருவுருவாகிய நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திரு மந்திரங்கள் மூலமாக தான் நமக்கு அந்த யமனத்தை தப்பிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு தர்றாங்க. அப்போ நம்ம தெய்வத்தினுடைய பாதத்தை அப்ப நம்ம அந்த பிறவிப்பிணியை மாற்றணும்னா நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை தினம் நம்ம கண்ணீர் விட்டு மழுகி அழுது தொழுதாவது வணங்கி அவங்களுடைய அந்த இலக்கத்தை பெற்று அவங்களுடைய அந்த நம்மளுடைய தலையிலுக்காகி அந்த பிறவியாகி அந்த யமவாதியை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லவுடையதாக அந்த மந்திரங்கள் இருக்குது. அப்போ மனிதனால் நிவர்த்தி செய்ய முடியாத அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்து சுக பிராப்தி தந்து மோட்சம் தரவுள்ளதுதான் திருமந்திரமாக நமக்கு இருக்குது. அப்போ மந்திரம் வந்து நமக்கு எண்ணத்தை தெய்வத்திரத்துல தெரிவிக்கக்கூடிய சாதனமாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து நமக்கு வேண்டியது முக்தி தான். முக்தி அடையணும் அப்படி முக்தினா என்னன்னா நம்ம வந்து அதாவது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஜீவ தேகத்தை காட்டி தந்து பெரியவனமாக நாம் பெற்று அந்த ஜீவ தேகத்து வழியில பழகுவதுதான் நம்ம முக்தின்னு சொல்றோம். அப்போ அந்த முக்தி நமக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து இந்த முக்தி நம்ம வந்து தினமும் அந்த மந்திரங்களை நம்ம வாய் தினம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த அதை படிக்கக்கூடிய அந்த கைமுதலாவது அதாவது இதை இந்த மக்கள் சாகாக்களை என்னும் இந்த நிதிய உலகில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் அந்த சாகாக்களை என்னும் அந்த சாகாக்களையும் மக்களுடைய உள்ளத்தில் ஊறி வைப்பதற்காக எழுதப்பட்ட இந்த கிரந்தம் வந்து மிக சிறியதாக அளவில் சிறியதாக இருந்தாலும் அது மிகுந்த வீச்சையை உடையது என்று எண்ணி நம்ம நிறுத்தி அதை படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அவ்வளவே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம தினமும் நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திருவாக்கியங்களை படிக்கும் போது நமக்கு சாகாக்களை என்ற அந்த வல்லமும் நமக்கு கிடைக்கிறது. அது நம்ம தெய்வத்தின் கையில தான் விளங்கி நிற்கிறது. அப்போ அது போல இந்த விஞ்ஞானம் வந்து நம்மளுடைய நேரத்தெல்லாம் மிக மிச்சப்படுத்தி கொடுக்குது. அது போல பெருமான் அவங்களும் அந்த பிரம்மவித்த செயலையை மிக எளிதாக ஆக்குவதற்காகத்தான் இந்த மந்திரங்களை எல்லாம் நமக்கு நாம் தினம் வழங்கி அந்த மந்திரத்தின் மூலமாக நாம் அதை உச்சரித்து அதை உள்ளுர உணர்ந்து சிரிக்க வேண்டும். அதுக்காகத்தான் பாவ விமோச்சன மந்திரம் முக்தி பெறுவதற்கு மூல மந்திரம், எல்லோருமே பலனடையக்கூடிய சங்கல்ப மந்திரம், அப்புறம் இனி பிறவி இல்லை என்ற ஆறுயிர் மந்திரம் முதலிய மந்திரங்களை எல்லாம் நமக்கு தீவனில் அருளியிருக்கிறார். வேதங்கள் மூலமாக தினம் நமக்கு அருளிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அந்த மந்திரத்தை வந்து நம்ம எப்பப்பெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நின்று கொண்டும் நடந்து கொண்டும் படுத்திருக்கும் போதெல்லாம் நமக்கு உதிரைக்கு வந்து அந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கணும். அந்த மந்திரங்கள் தான் நமக்கு நல்லதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். தீயவைகளை அழித்துவிட்டு நல்லதை
மட்டும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ நம்ம அந்த மந்திரங்களை சொல்ல சொல்லதான் அது நமக்கு உபதேசமாக நமக்கு நம்ம உள்ளத்தில் சென்று அது நம்ம ஆசைகளை எல்லாம் அந்த மும்மலத்தை அறுத்து நமக்கு வந்து அந்த நல்லவைகளை மட்டும் நம்ம மனதில் இருக்க செய்து எப்பொழுதும் ஆசானியுடைய திருவடியே வணங்கக்கூடிய அந்த நல்ல மனதை நமக்கு அருளி கொண்டே இருக்கும். அப்போ அந்த மந்திரத்தை வந்து நம்ம மனனம் செய்யணும். மனனம்னா திரும்ப திரும்ப நம்ம அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அது நம்ம உள்ளத்தில் பதிந்து அது வார்த்தைகளாக வெளிவரும், சுருதியாக இருக்கும். அதன் மூலமாக தான் நம்ம இறைவனை அடைய முடியும். அப்போ அந்த மந்திரத்திற்கு வந்து ஒளியை விட உணர்வுதான் அதிக வல்லவம் தருவதாக இருக்குது. அப்போ அந்த உணர்வுடையோர் மதிக்கும் மாணிக்கம் மந்திரம். அப்போ உள்ளத்தில் உணர்ந்து சொல்லும் மந்திரம் தான் நமக்கு முக்தியை தரும். அந்த மந்திர ரூபகர் அவர்களே நமக்கு அந்த மந்திரத்தை அருளக்கூடிய அந்த மந்திர ரூபகர் நமது பெருமானே அப்படிங்கிற அந்த உள்ளத்துல திட்டவட்டமாக எண்ணி நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அப்போ அந்த மந்திரத்தை வந்து அந்த ஆவர்த்தி முறையில் சொல்லும் போது உச்சரிக்கும் போதுதான் நம்ம இறைவனை தரிசிக்க முடியும். அப்போ நம்ம கண்ணீர் விட்டு கலங்கி நம்ம மந்திரத்தை சொல்லி நம்மளுடைய இறைவனுடைய இரக்கத்தை பெற்று அந்த வழியில தான் நம்ம வந்து முக்தியை அடையக்கூடிய வழியாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து தன் குற்றம் தெரியாதவன் புகழுடம்பு அறியாதவனாக இருக்கிறான். அப்ப தன் குற்றத்தை திரித்துக் கொள்வது தனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அதற்காகவே நம் தெய்வம் அந்த மெய்ப்பொருளே ரூபம் தாங்கி வந்து நமக்கு அந்த முதல் மந்திரமாகி அந்த மூல மந்திரத்தை தந்து அது வந்து எப்படி இருக்குதுன்னா புள்ளனுக்கு புல்லாகவும் வல்லனுக்கு சந்திர வாளாகவும் இருக்கக்கூடிய மகா மந்திரமாக இருக்குது. அப்போ அந்த மகா மந்திரம் நம்ம வந்து தெய்வத்தில கையேறி நின்று நாம் தினமும் அவங்களுடைய அந்த மந்திரத்தை நம்மளுடைய வாயில் உச்சரிக்கும் போது நமக்கு அந்த வல்லபத்தை நம்ம தெய்வம் ஆற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. இவ்வாறு அந்த மந்திரக்கலை மறைமொழி ஆணையாக பெருமான் அவர்களின் திருவாய்ந்தமிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை நாமும் அத்திருவாக்களில் நம் உள்ளத்தில் இறக்கி உள்ளம் உருகி மனம் கலங்கி கண்ணீர் மல்க அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு அவங்களுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த இரக்கத்தை பெற்று அதன் மூலமாக நாமும் அந்த முத்தி செல்லி இறைவனை நாமும் அடைய நம் தெய்வம் நமக்கு தினமும் அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த முதல் கடமையாகி அந்த மூலம் வந்து அந்த அவங்களுடைய அந்த 3 வித மந்திரங்கள், அதாவது முறையான வணக்கம், மாசற்ற ஒழுக்கம், வருங்கால தீர்க்கம். இந்த மந்திரத்தை நம்ம தெய்வம் நமக்கு தினமும் அருளி அதன் மூலமாக அவங்களுடைய உத்தரவின்படியாக நாமும் நடந்து அவங்களுடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் இந்த தூள வாழ்க்கையை துச்சமாக எண்ணி ஜீவ வாழ்க்கையை திறம்பட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடந்து நாமும் நம் தெய்வத்தினுடைய திரு வாக்குகளை மந்திரமாக உள்ளத்தில் உணர்ந்து கண்ணீர் மல்க மனம் உருகி நம்ம தினமும் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் போது நமக்கும் நம்ம தெய்வம் அந்த முத்தி செயலை கொடுப்போம். முத்தி செயலை அடைய நமக்கும் அருள்வாங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீராக விளங்கி கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதத்தை போற்றி வணங்கி துதித்து அக்காவிற்கு முதற்க நமஸ்காரம். இங்க கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள். எங்க அக்கா வந்து அந்த மந்திரம்ன்றதை எடுத்தாங்க. அப்ப மந்திரம்னு பார்க்கும் போது நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மந்திரம்னு எடுக்கும் போது என்னன்னா மந்திரத்தை வந்து உறக்க சொல்ல வேண்டும் சொன்னீங்க. அப்ப முக்திக்கான வழி வந்து அந்த மந்திரமாக இருக்குது. அப்ப அதுக்கு வந்து தொல்காப்பியர், அருணகிரிநாதர் அவங்களோட இதெல்லாம் உதாரணம் எடுத்து கொடுத்தீங்க. இப்ப மந்திரம் வந்து 3 பலன் தருது. துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி, மோட்சத்தை அருளும். இதெல்லாம் வந்து ஒரு போலித செய்ய முடியும்னா அவங்க செய்ய முடியாதுன்னு எடுத்து கொடுத்தீங்க. அப்ப வந்து நம்மளோட மான்மியத்துல வந்து தெய்வம் வந்து அருளி செய்திருக்காங்க ஆதியோதய தலைப்பருவத்துல. அப்ப வந்து முதுமொழி மந்திரத்தின்படிக்கு ஒட்டி நடக்குகின்ற பல்கோடி சர்ச்சனர்களாகிய மக்கள் வஞ்சக ஏமாற்றம் என்று உணராதவர்களாய் பிரம்மம் நான் தான் என்று சொல்லி திரியும் பாவியர்கள் கையில் சிக்கொண்டு அநியாயமாக போய்விட்டார்கள் என்றும் இப்போதும் இனிமேலும் அநியாயமாக
போக இருக்கின்ற பல்கோடி மக்களுக்காகவே அவர்கள் அறிந்து விளங்கி கொண்டு பாவக்கடல் அலை என்னும் பாவியர்கள் கையில் சிக்காது தப்பித்து நற்கதி காலாகும் பொருட்டாய் எண்ணியே உணர்த்தியதானது. அவங்க கையில எல்லாம் நம்ம சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெய்வம் அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்து அவதாரம் செய்து நம்ம தெய்வமாக வந்தாங்க. அப்ப இன்னொரு இடத்துல இன்னும் இவ்வண்ணமாக திருவசனங்களால் எடுத்து ஓதி இருப்பதன்றியும் வேத சிகரமாகிய நாம் முதலாக கடமை பூண்டு கற்று ஓதி வருகின்ற மூல மந்திரத்தில் சந்தேகமர திட்டவட்டமாக கண்டறிந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று இதனை லேசாகவே கவனிக்கும் இடத்து அங்கனம் திட்டவட்டமாக கண்டறியாது போடுபோக்காக இருந்து கொண்டு வாயினால் சொல்லிக் கொண்டிருக்கும் மூல மந்திரமானது பொய் சாட்சி சொன்னதாகவே முடிவாகும் என்று நமக்கு புலப்பட வேண்டி கஷ்டமாக எடுத்து காட்டிக் கொண்டிருப்பதன்றியும் அப்படியும் எடுத்து கொடுக்குறாங்க. அது அப்ப வாயினால் சொல்லிக் கொண்டிருக்கும் மூல மந்திரமானது பொய் சாட்சி சொன்னதாகவே. அப்ப இந்த கிளியும் பூனையும், அந்த கிளி மந்திரம் சொல்லிட்டே இருக்குமா, அந்த பூனை வந்தவுடனே அது கருக்கருன்னா கத்துமா. அப்ப வாயு அந்த மாதிரியும் எடுத்து ஒரு வாக்கியத்துல கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அந்த நேரத்துல நமக்கு அந்த மந்திரம்லாம் எங்க போகும்னா யமனை பார்க்கும் போது அது நமக்கு கருக்கருன்னு தான் ஆகுன்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்கக்கா ஒரு வாக்கியத்துல. அப்புறம் நம் சொந்த தேகம் அழியாதது அனாதியானது, அதை பெறவே நாம் பிறந்தோம். உன் ஊனக்கண்ணுக்கு அது அறிய முடியாத பொருளாக உன் பால் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதையே மூல மந்திரம், பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பிரணவம், களிமா என்பர். அதை புனச்சுரை கோயிலாக இதயாசனத்தில் போய் சந்திப்பதையே வேதம் பிரம்மம் வித்தை என்று கூறுகிறது. அப்புறம் உன்னுடைய இதயத்தில் இருளை நீக்கி கோடி சூரிய பிரகாச ஆணிமுத்தாகிய மணிமந்திர மௌன வித்தை அங்கு கொண்டு வைப்பவரே குரு. உன்னுடைய இதயத்தின் இருளை நீக்கி கோடி சூரிய பிரகாச ஆணிமுத்தாகிய மணிமந்திர மௌன வித்தை அங்கு கொண்டு வைப்பவரே குரு. அப்ப நமக்கு குருவாக நம்ம தெய்வம் அவர்கள் விளங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆசை பூசை மந்திரம் ஜபம் என்ற இந்த சுக்கு கஷாயத்திற்கு கரைய போகிறதுன்னு ஒரு வாக்கியத்துல எடுத்து கொடுப்பாங்கக்கா. அப்ப அந்த காயத்ரி மந்திரத்தை அவன் வாயில் சொல்லுவதும் நாம் அந்த கோடி சூரிய அலங்கார ரூபத்தை நேரில் தரிசனையாக காண்பதும் இரண்டும் ஒன்றா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நாம் அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னதும் அது நமக்கு தோற்றத்தில் நின்று நம்மை பிரம்ம வித்தை பிரம்மலோகத்தில் ஏற்ற அதையே அவன் வாயில் சொல்லி கீழ்த்தர நரகத்திற்கு போகிறானே, இரண்டும் ஒன்றாகுமா அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப ஆசை பூசை மந்திரம் ஜபம் என்ற இந்த எல்லாத்துக்கும் இந்த சுக்கு கஷாயத்துக்கு கரையுமா? அப்ப அந்த மந்திரம் மந்திரமா சொன்னா அது எந்த பலனும் இல்லை, அது ரூபத்துல நம்ம காண வேணும்ன்றத எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்க அந்த வேதமொழியில அந்த ஆதிமை உதய பூரண வேதாந்தத்துல கூட அந்த வேதமொழியில எடுத்து கொடுத்தீங்க. அங்க என்னன்னா சர்வ வேதங்களும் எண்ணில் கோடி மந்திரங்களும் வேத ரகசியம் தேவ ரகசியம் 12000 தூள ரகசியம் 12000 இன்னும் மனிதர்களை மகான்களாக்குகின்ற அருந்தவ மந்திராராதனைகளும் அம்மகான்களிடத்திலிருந்து வெளியாகுகின்ற உபன்யாச உபதேச சுருதி கிரந்தங்களும் எண்ணிருந்த கோடி வாக்கியங்களும் பொதிந்து கிடக்கின்றன. அவ்வாறு அடக்க பெற்றுள்ள உள்ளமே பெட்டகமாகிய மேல் 3 அச்சரங்களும் கித்தாபு என்னும் நாமத்தில் வேதத்தின் சிகரமாக தலைமேல் தீட்ட பெற்றிருக்கிறது என்பதும் இங்கே வெளியாகி விட்டதுமன்றி சாலைவாசிகளுக்கு உண்மையாக்க பெற்று விட்டது. சத்தியம் இது எமக்கு கைவந்த வரமென நின்று விளங்க சொலித்து கொண்டு நிற்கும் நிலை அனுபவம். இப்படிக்கு சாலை ஆண்குரு. இப்ப நமக்கு அது எப்படி இருக்குன்னா முக்திக்கு வழி ஆசானின் இரக்கம். அப்ப அவர்களின் இரக்கத்தை பெற்று நம்ம அந்த யமன் கைப்படாம அந்த மரளி கை தீண்டாம அந்த
சாவாவரம் பெற்று நம்ம எல்லாரும் அவர்களை சாவாவரம் பெற்று அவர்கள் இரக்கத்திற்கு ஆளாகுவோமாக என்று கூறி என்னோட முத்தி பேருரையை மேலும் மேலும் முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். சாதி கர்த்தர் மரளி கைத்தினார் சாலை ஆண்டவர்கள் உட்பவர் நமது குல தெய்வம் அவர்கள் திருப்பாதம் அவருடைய போற்றி அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்டதை நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கா. அக்கா சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை அவங்களை தரிசிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த அந்த மந்திரமானது எப்படி இருக்குன்னா, வாயில் சொன்ன மந்திரங்கள் வாய் செலுத்தல் பின்னே பஞ்ச மரளிக்கு என்ன பதில் சொல்லுமோ, அப்போ அந்த மந்திரம் அவங்களுடைய தெய்வத்தை நினைக்கும் போதெல்லாம் உறக்க அழுத்திட்டு கெஞ்சி கேட்டு அவங்களுடைய ஆசானுடைய இரக்கத்தை நம்ம பெறணும். ஏதோ நம்ம வாயில நம்ம நினைவுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில ஒண்ணு இருந்தா அது அந்த அன்பு நம்ம அவர்கிட்ட இருந்து பெற முடியாது. அப்போ தெய்வத்தை அடையினா உறக்க கண்ணீர் மல்க கெஞ்சி கேட்டு அது பொய்யாது அல்ல அப்படின்றாங்க தெய்வம். அப்போ நம்ம பொய்யா வேஷமா போட அழுவணும். நிஜமா தெய்வத்தை அன்பு பெறணும். அந்த நிஜமான அன்பு அவங்க மேல வச்சாதான் அது உள்ள இருந்து அந்த கண்ணீர் மல்கி தானா வெளியே கசிந்து வரும். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த மனதில் இருக்கிற அந்த மாசு போனா, அந்த அழி கரு வலி பிறவி மாசு போனா தெய்வத்தோட திரு மந்திரங்கள் அவங்களுடைய நாதம் தான் வேதமா இருக்குது. வேத நான்கிலும் நாதன் நாமம் நமச்சிவாயமே. அப்போ அந்த நாதனுடைய அந்த திருவார்த்தைகள் எல்லாமே நமக்குள்ள போகதான் அந்த அழி கரு பிறவி, அந்த அழி கரு அந்த வழிகரு பிறவி மாசு ஒழியும். அப்போ தெய்வத்தை நினைக்கும் போதெல்லாம் அந்த மூல மந்திரமோ பாடலோ ஏதோ நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு வச்சிருக்கிற அந்த பணி. தெரியுதோ தெரியலையோ மற்றது தெய்வத்தை நினைக்கணும். போற வழியும் சரி வர வழியும் சரி எந்த நேரமும் தெய்வத்தோட மூல மந்திரமாவது உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு தெய்வத்தோட அவங்களுடைய அன்பு நம்ம இழுத்து வச்சுக்க முடியும். அந்த விடாத அன்பு, அந்த வைராகிய அன்பு, செத்தாலும் பின்வாங்காத அன்பு, தெய்வத்தோட இரக்கம் நம்ம மேல பாயினா அவங்களுடைய மந்திரங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது அக்கா இன்னைக்கு கடைசியில கொண்டு வந்து முடிச்சாங்க. அதுலதான் நான் கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு சிறப்பா வச்சுக்கேன். நமஸ்காரம் தான். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.